சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்கறது 150வது வார ஆய்வு நிகழ்ச்சிங்க. ஜாதகர் பிறந்த தேதி 4/5/1982 10:30 PM தாராபுரத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் பிறந்த லக்னம் தனுசு லக்னம், ராசி கன்னி ராசிங்க. தசை இருப்பு தசை பாத்தீங்கன்னா சந்திர தசை 8 வருஷம் 6 மாசம் 2 நாள். ஜாதகர் பிறந்த திதி வளர்பிறை துவாதசி திதியில பிறந்திருக்கிறாங்க. யோகம் ஹர்ஷனம் யோகம், கரணம் பாலவகரணங்க. ஜாதகர் பிறக்கும் போது சந்திர தசை, இப்ப பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிறது குரு தசை நடந்துட்டு இருக்குங்க. குரு தசையில சுக்கிரன் புக்தி செப்டம்பர் 2023 இருந்து மே 2026. குரு தசையில சுக்கிரன் புக்தியில அந்தரம் பார்க்கும்போது செவ்வாய் அந்தரத்துல இருக்கிறாருங்க. ஜாதகரோட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது வீடு கட்டுற இல்லைன்னா வீடு வாங்குற யோகம் எப்போ, தொழில் வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஜோதிடம் தொழிலா பண்ண முடியுமா, இல்லை எந்த மாதிரி வேலை தொழில் பண்ணலாம், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கேள்விங்க. கூடவே எதிர்கால பலன்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப ஆண் ஜாதகம் பிறந்த தேதி 4/5/1982 10:30 PM தாராபுரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட ஒரு ஜாதக அமைப்புல அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அப்படின்றது ஒரு கன்னி ராசி. கன்னி ராசியிலேயே செவ்வாய் சனி அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்ப அந்த கன்னி ராசி அப்படின்றவங்களுக்கு ராசியிலே செவ்வாய் சனி இருக்கு. அங்க நேர டைரக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமாகி சனி செவ்வாயை பார்க்குறாங்க. சனி செவ்வாயை பார்க்குறாங்க அப்படின்னாலும் ராசியிலே செவ்வாய் சனி இருக்கிறது சில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு செவ்வாய் சனி அப்படின்றது இரண்டுமே இணைந்திருக்கு, அது ஒரு ராசியாகி இணைந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒரு ஜாதகர் பல கஷ்டம். ஏதாவது இருந்தாலும் ஒரு போராட்டம் ஒரு அப்படின்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய நபராக கண்டிப்பா இருப்பார். செவ்வாய் ராசியோட சம்மந்தப்படுது இல்லைங்களா. அங்க உச்ச சுக்கிரன் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த வரக்கூடிய ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே ஒரு உச்ச கிரகத்தோட பார்வை கிடைக்கிறது ராசி அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும். இருந்தாலும் என்ன ஏதோ இருந்தாலும் ஒரு ராசியிலே 2 பாவகங்கள் இருப்பது ஒரு முரண்பாடான ஒரு குணங்கள் அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு கன்னிராசி அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எய்ம் பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மனநிலையிலிருந்து ஒரு வாழ்க்கை தரத்துல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே அந்த 2 கிரகங்கள் அப்படின்ற விஷயம் இருக்கு. அடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்ப்போம். இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான். அப்ப குரு பகவான் ஒரு உச்ச சூரியனோட பார்வையில இருக்காரு. உச்ச சூரியனை குரு பார்க்குது. அப்ப பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன். அப்ப 12ஆம் அதிபதி அங்க 8ஆம் இடத்துல. ஆக ஒரு சூரியன் உச்சமானது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் ஆகி வந்துருச்சு, ரைட்டுங்களா. அப்ப 8ஆம் இடம் அப்படின்னாலும் ஒரு குரு பார்வையில் இருக்கு. அப்ப அப்படின்றப்ப அவருக்கு ஒரு மறைமுக வழியில சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பாரு. சில லாபம் நன்மைகள் அப்படின்ற விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பாரு. ஆனா ஸ்தானத்துல அவங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் அப்படின்ற விஷயத்த கொடுக்கறதுக்கு குரு பகவான் ஒரு கன்னி ராசிக்கு உங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ஒரு பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்கள் வருவாங்க. இருந்தாலும் இவர் தனஸ்தானத்துல இருப்பது குடும்பம் அப்படின்ற விஷயங்கள், உறவுகள் அப்படின்ற விஷயங்கள்ல அனுகூலம் அப்படின்ற விஷயம் சூப்பரா கண்டிப்பா இருக்கும். ஒரு நிலையான வருமானத்துக்கு இருக்கும். அது என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்றத அவர் தசாபுத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட போனப்போ எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதை பார்க்கலாம். அப்ப நிலையான வருமானத்தை இவருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் இருக்கு. கேள்விகளும் கேட்டிருக்காங்க அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு அப்படின்ற விஷயத்துல பலிதம் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம். பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல
வாக்குஸ்தானத்துல குரு பகவான் அப்படின்ற விஷயம், உச்ச சூரியன் பார்க்கறது அப்படின்ற விஷயம் அருமையான அமைப்பு அப்படின்றது. அந்த தனஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது ஒரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குஸ்தானம் பலிதம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறதுக்கு அந்த குரு அப்படின்றது கண்டிப்பா நல்லாவே இருக்குங்க. அடுத்து இன்னும் சில பல காரணங்கள்லாம் நம்ம இருக்கணும். ஒவ்வொரு கிரகமா எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா பார்த்துடலாம். பார்த்துட்டு அவர்களோட கேள்விகள் அப்புறம் தசாபுத்திகள் எப்படி போனது, என்ன மாதிரியா இருக்கு அப்படின்ற விஷயங்கள ஒரு விஷயங்களா நம்ம பார்க்கலாம். இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ ராசி அப்படின்னு பார்த்தோம். ராசி அதிபதி புதன் பகவான் அவங்களுக்கு துலாம் வீட்டுல உச்சம். அப்ப வீட்டு கொடுத்தவர் உச்சம். அப்ப ராசி அதிபதி ஒரு நல்ல நட்பு வீட்டுல இருக்காரு, உச்சனோட வீட்டுல இருக்காரு அப்படின்றப்ப அருமையான நல்ல விஷயமா யோகமா இருக்கு. அப்ப ஒரு நம்ம ராசி அதிபதி நல்லா இருக்காரு, ஒரு நட்பு வீட்டுல இருக்காரு, உச்சனோட வீட்டுல இருக்காருன்னா அப்ப ஒரு ராசி நல்ல ஒரு பலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஒரு சந்திரன் அப்படின்ற விஷயம் செவ்வாயோட இணைவது ஓரளவு ஒரு சமம் நட்பு அப்படின்னாலும் சனி பகவானோடையும் அங்க இணைந்திருக்காரு அப்படின்ற விஷயம். சின்ன ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது ஜாதகர் மனோரீதியா அப்படின்ற விஷயங்களை அனுபவிச்சிருப்பாரு. இருந்தாலும் உச்ச சுக்கிரனோட பார்வை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அதுல இருந்து ஒரு கஷ்டத்துல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடந்திருக்கிறதான பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. லக்னம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம், லக்னத்திலேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு. ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் 7 அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தப்படும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சனி செவ்வாய் 7ஆம் இடத்துல ஒரு களத்திரஸ்தானத்துல இருக்க உச்சமாகக்கூடிய கிரகம் அங்கேயே உச்சமாயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போதும் திருமணம் அப்படின்ற விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்கும், அல்லது டிலே அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்கும் அப்படின்றத கண்டிப்பா தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கு சனி பகவானோட பார்வையும் ராகு வாங்குறாரு, சூரியனோட பார்வையும் ராகு வாங்குறாரு. அப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்ற விஷயம் ஒரு சனி சூரியனோட பார்வையை வாங்கக்கூடிய ராகு அப்படின்ற விஷயம் லக்னத்துக்கு 7 ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்துல அப்ப திருமண வாழ்க்கை அப்படின்ற விஷயத்துல ஒரு டிலே அப்படின்ற விஷயங்கள் அல்லது பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு இருந்து நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு களத்திர பாவகத்துல ராகு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஒரு புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம் யோகம் அப்படின்றதும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு கன்னிராசிக்கு 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கு, மறுபடியும் பரிவர்த்தனையாகி அங்கேயே போறாங்க. சுக்கிரன் மறுபடியும் துலாத்துக்கே வந்தாலும் அங்கேயும் அவரு ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயமா தான் இருப்பாரு. ஆக ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு மேலோட்டமா பார்க்கும்போது நல்லாமே பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம், குரு உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்துல சூப்பரா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சனி செவ்வாய் சந்திரன் பாத்தீங்கன்னா உச்ச சுக்கிரனோட பார்வையில் இருக்கு அப்படின்னு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோக ஜாதகமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ போயிட்டு இருக்க கோல்சார நிலவரங்களின்படி அப்படின்னு விஷயங்கள் பார்ப்போம் இல்லைங்களா, பார்ப்போம். தசாபுத்தி அமைப்பு ஒரு நல்ல அமைப்பா வருதா, நல்ல யோக தசை வருதா அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம், ரைட்டுங்களா. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வருதா அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசை போகுது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு அம்சம் பார்க்கலாம். தசை அப்படின்றது இப்ப உங்களுக்கு பிரசன்ட் குருதசை போகுது. அப்ப குருதசை அப்படின்ற விஷயம் அப்ப 2-7 அப்படின்ற விஷயங்களோட ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம் ஆகுனது. அப்ப அங்க பரிவர்த்தனை 7ஆம் இடத்துக்கே போறாரு. அப்ப இவரோட வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் 7ஆம் இடம் கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும். தொழில் பரிவர்த்தனை ஒரு பங்கு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். எல்லா விஷயங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு லாபம் அப்படின்ற விஷயம். ஏன்னா 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு, ரைட்டுங்களா. அப்ப குரு பகவான் 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. இப்ப குருதசை ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2015 இருந்து 2031 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2015 இருந்து 2031 வரைக்கும் குருதசை அப்படின்ற விஷயம் போக போகுது. கண்டிப்பா அந்த குருதசை அப்படின்ற விஷயத்துல அவருக்கு நிலையான வருமானம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும் ஜாதகருக்கு அப்படின்ற விஷயமாக இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ என்னென்ன மாதிரியான ஒரு நல்ல உச்சம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தான், ஆனா ராசிக்கு அட்டமத்துல போய் அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகி இருக்காரு.
அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறு பார்வையில இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சில பல சிக்கல்கள் பிரச்சனைகள் அந்த 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பது ஒரு மறைமுக வழியில ஒரு நல்ல இது விஷயங்கள் நடந்தாலும் ஆனா ஒரு அவமானங்கள் கஷ்டங்கள் அப்படின்றத ஜாதகர் அந்த பட்டுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் ஜாதகருக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான, ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் வருது. அடுத்து 6, 8ஆம் அதிபதிகள் உங்களுக்கு ராசியிலேயே வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப அது ஒரு டிராபேக்கு. ஆனா சுக்கிரன் உங்களுக்கு பாக்குது, ஓகே அந்த விஷயங்கள் நீங்க சமாளிக்கிறீங்க. ஆனா வம்பு வழக்கு சின்ன பிரச்சனைகள் 8ஆம் இடத்த அதிபதி 6ஆம் அதிபதி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பாவகிரகங்களை ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பகையாகி போச்சு. சந்திரனும் பகை. ஆக மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு அவரோட மனநிலையே எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு நெருப்பு மனசுல நெருப்பு எரியுதுரா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, மனசு கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன செய்யலாம் அப்படின்னு பண்ணலாம்னு நினைப்போம். சில நேரம் சனி சந்திரன் சம்மந்தப்படும் போது அது குழப்பம் அப்படின்ற விஷயம் இருக்கும். சில நேரம் சந்திரன் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு திடீர் கோபங்கள் அப்படின்ற விஷயம் மாதிரி வரும். அப்போ வந்து ஒரு மிதமான மனநிலையை வந்து அவர் கொஞ்சம் என்ன விஷயங்கள் இருந்தாலும் நல்லா தெளிவா இருப்பாரு. ஒரு முன்கோபை அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் நல்ல விஷயமா இருக்கு. உங்களுக்கு சுக்கிரன் பார்வையில் சூப்பரா இருக்கு, அந்த விஷயத்துல எந்த பிரச்சனை இல்லை. ஆனா அவருக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டிராபேக் அப்படின்னு விஷயங்கள் வரும்போது ஒரு அந்த 6, 8ஆம் அதிபதிகள் ராசியிலேயே வருவது அவராவே சில பிரச்சனைகளை அப்படின்றது தேடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும் அவரே அப்படின்ற மாதிரியான அமைப்பும் கூட பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அப்ப திருமண அமைப்பில் சில பிரச்சனைகள் இவர் சந்திச்சிருப்பாரு. அப்போ ஒரு 6, 8ஆம் அதிபதிகள் ராசியிலேயே இருப்பது இவருக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுக்கும். அடுத்து தொழில் அப்படின்ற விஷயம், ஒரு நிறைய தொழில்கள் அப்படின்ற விஷயத்த இவரு ஒரு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு விஷயம் தொழிலா, இந்த தொழில் எப்படி பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்ற அந்த நுணுக்கங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதே அப்ப நிறைய தொழில்களை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு தொழில பண்ணலாமே அப்படின்னு பண்ணும்போது பிரச்சனைகள் தடைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஒரு கன்னி வீட்டுல ஒரு மிதுன வீட்டுல ராகு, புதனோட வீட்டுல ராகு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு அங்க சனி பகவான் சூரிய பகவானோட டைரக்ட் ஒரு பாருங்க 3 டிகிரியில பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் பாத்தீங்கன்னா ராகுவை பாக்குறாங்க. ஆக நேரடி பார்வை வேற எந்த ஒரு குருவோட பார்வை அப்படின்ற விஷயம் இருந்தாலும் ஒரு 23 டிகிரிக்கு அப்பால் தான் இருக்கு. அங்க 9ஆம் இடத்துல ராசி கடத்துல வேணா உங்களுக்கு இருக்க மாதிரியான அமைப்பு உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு அப்படின்ற விஷயம் இருக்கு, ஓகே தான், அது நல்ல யோகம் அப்படின்ற விஷயம் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு சனி சூரியனோட பார்வை அங்க டைரக்டா அது மேலே படுது. ஆனா குருவோட பார்வை 17 டிகிரிக்கு அப்புறம் தான் படுது. அப்படின்றப்ப குருவோட பார்வை கொஞ்சம் பலம் கொடுத்தாலும் அங்க ஒரு சனி சூரியனோட பார்வை ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பின்னடைவு அப்படின்ற விஷயத்துல ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் பிரச்சனைகள் தடைகள் அப்படின்றத நிறைய அனுபவிச்சு வந்திருப்பீங்க அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்பயுமே வந்து ஒரு நிலையான தொழில் அப்படின்ற விஷயங்கள் இல்லாம இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழிலா பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்காரு. இப்ப செவ்வாயோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் உங்களுக்கு வீடு, அப்ப நிலகாரகன் அவர் தானே. இப்போ செவ்வாய் வந்து சனி பகவானோட இணைஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அப்ப அந்த வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் அங்க கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றதான் பாக்குறேன். அப்ப வந்து இவருக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரனோட பார்வையில இருக்கு அப்படின்ற விஷயங்கள்ல இருந்தாலும் உங்களுக்கு அவங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது குரு மாறுறாரு, பரிவர்த்தனை யோகத்துல வராங்க அப்படின்றதுல அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழுவதுமாக பலத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இல்லை. இப்பொழுது போற தசாபதி அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வீடு யோகம் அமைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அப்படின்ற விஷயங்கள் போறதுக்கான இருக்காரு, உச்சமாயி இருக்காரு லக்னத்துக்கு 4ல. அப்படின்றப்ப ஏதாவது ஒரு வகையில குரு தசை அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு வரும்போது அந்த சுக்கிர புத்தி அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வரும். ஆனா அந்த இதுலயும் உங்களுக்கு ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டிருக்கனால உங்களோட மனைவி அல்லது உங்களோட ஒரு மனைவி வழியில கண்டிப்பா வீடு அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி இடம் பூமி
வாகனம் எல்லா வகையும் எல்லா வசதியும் பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அங்க சுக்கிரன் அப்படின்னு 7ஆம் அதிபதியா வர்றாரு. அவர் 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு. 2-7 பரிவர்த்தனை அப்படின்னால மனைவி பேரை வச்சு நீங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு ஒரு லாபத்துலதான் முடியும். ஏன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடம் சம்மந்தப்படுது. அப்ப உங்களோட மனைவி சம்மந்தப்பட்ட வகையில நீங்க இடம் அப்படின்ற விஷயம், பூமி, ஒரு வீடு அப்படின்றது கட்டியிருக்கலாம். கண்டிப்பா கட்டியிருந்தா அதுக்கு அனுகூலம் கண்டிப்பா சப்போர்ட்டா இருந்திருக்கும். இப்பயுமே நீங்க அத முயற்சி பண்றது மனைவி வழியில மனைவி பேரை வைத்து, நீங்க மனைவி பேர்ல இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல தானே பாத்துப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மனைவி பேர்ல வைத்து நீங்க வீடு அப்படின்ற விஷயங்களை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த விஷயம் சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஆகும். அதுல ஒரு தடங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஒரு சனி செவ்வாயோட பார்வை சுக்கிரனுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் அங்க உச்சம் நான் பாத்தீங்கன்னா அவர் பலம் பெறுகிறார். மேலும் ஆட்சி பலம் பெறுகிறார் அவரோட வீட்டுக்கு போய் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்படின்றதுனால இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு மனைவி வழியில ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா ஜாதக அமைப்பின்படி அந்த மாதிரியான பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குரு பகவான் 11ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறார். அப்போ லக்னத்துக்கும் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றப்ப வருமானம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தடையில்லாத வருமானம் குருதசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா 2031 வரைக்கும் குருதசை தான் போக போகுது. அது பிறகு உங்களுக்கு ஒரு சனி பகவானோட தசை அப்படின்ற விஷயங்கள் வரும். அப்போ உங்களுக்கு சனி பகவானோட தசை 2050 வரைக்கும் போகுது. உங்களுக்கு சுக்கிரனோட பார்வையில இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு கன்னி ராசி அப்படின்ற விஷயங்களுக்கு, ஒரு தனுசு லக்னம் அப்படின்ற விஷயத்துக்கு செவ்வாயோட இணைந்து அப்படின்ற விஷயம் இருக்கு. இருந்த சனி பகவானோட ஒரு தசை அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இப்ப 2-10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுகிற, இப்போ லக்னத்துக்கு பாருங்க, இப்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு சுக்கிரனோட பார்வையில அப்படின்றப்ப, அப்ப அந்த பேச்சின் மூலம் ஒரு தொழில் பண்ணி ரெகுலரா பண்ணலாமா அப்படின்ற விஷயம் கேட்டீங்க இல்லையா? அப்ப 2-10ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள்ல அந்த 31ஆவது வருஷத்துக்கு பிறகு குருதசைக்கு பிறகு உங்களுக்கு அதுலயே ஒரு ஃபுல் டைமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குருதசை அப்படின்ற விஷயம் நடக்குது. அப்ப அந்த குருதசை அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. அப்படின்றப்ப அந்த ஒரு வாக்குப்பளிதம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஆனா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க நிறைய தொழில்கள் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்றதான் பார்க்கலாம். அதுல எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதிக சுபத்தன்மை அப்படின்ற விஷயங்கள் ஆகும்போது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க உச்சமாயி குருவோட பார்வையில் இருக்க சூரியன் அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல பலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட, அதாவது சுக்கிரனோட வீட்டுல உச்சம் பெற்ற சுக்கிரனோட வீட்டுல இருக்கக்கூடிய புதன், அதுக்கு ஒரு குரு பார்வை இல்லை அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் குரு அப்படின்ற 2 விஷயம்தான் இருக்கு. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு குரு சம்மந்தப்பட்டது. குரு 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படும் போது இது உங்களுக்கு ஜோதிட தொழில் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா எப்பயுமே உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அடுத்தும் பாத்தீங்கன்னா ஒரு 2-10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சனி பகவானோட விஷயம் அப்படின்னு வரும்போதும் அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம், இந்த தொழிலே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ வேலை அப்படின்றது உங்களுக்கு கார்மெண்ட் ஃபீல்ட் அப்படின்றது சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கு, பலமா இருக்கு. அவரு ஆட்சி பலம் வர்றாரு, அங்கேயே இருக்காரு. அப்ப கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு தொழில் வேலை அப்படின்ற விஷயத்துல இப்போதைக்கு இருப்பீங்க அப்படின்ற விஷயங்களை பாக்குறேன். அது பிறகு உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த குருதசை ஆரம்பிச்சதுல இருந்தே கண்டிப்பா இதுல உங்களுக்கு வந்திருப்பீங்க அப்படின்றதான் பாக்குறேன். அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை ஆரம்பிச்சது உங்களுக்கு 2015 கிட்டத்தட்ட 2016 இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க 16னா 4 இப்போ 8 வருடமா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. அது இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு பார்ட் டைமா எப்படி பண்றீங்கன்னு தெரியல, அது முழுவதுமா ஜோதிட தொழிலா பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்கீங்க. ஒரு 8 வருடம் அப்படின்ற விஷயங்கள் அனுபவம் இருக்கிறப்ப கண்டிப்பா ஜோதிட தொழில பண்ணலாம் அப்படின்றதா இருக்கு. அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு குரு பகவான் சூப்பரா இருக்காருங்க. வருமானம் அப்படின்ற தடையில்லா வருமானத்தை கொடுக்குற அளவுல லக்னத்துக்கு 11 ராசிக்கு 2 அப்படின்ற விதத்துல கண்டிப்பா நல்லா இருக்கு. நீங்க ஜோதிடத்தை தொழில கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். முழுவதுமா நல்லா பண்ணலாம்.
மனைவி பேர்ல வீடு அப்படின்ற விஷயம் ஒரு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்ல இடம் பூமி வாங்கி வீடு கட்டுறது அப்படின்ற விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாதக அமைப்புக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ உங்களோட பேர் அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள், அது 8ஆம் இடத்துல உங்களுக்கு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு, 6 8ஆம் அதிபதிகள் ராசியிலேயே இருக்கு. செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட இணைந்து கொஞ்சம் பாவத்துவமா இருக்கு. உங்களுக்கு சுக்கிரனோட பார்வை மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணாலும் அங்க கிரகங்கள் இணைவு தானே, அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கதானே செய்யும். அந்த விஷயத்துலதான் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்குதான்றது கேள்விக்கு பாத்தீங்கன்னா நம்ம மனைவி பேரின் மூலம் அவருக்கு வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு யோகம் அப்படின்னு விஷயம் இருக்கு. ஜோதிடத்தை கண்டிப்பா தொழிலா பண்ணலாம். குருதசை தான் போகுது, அது பிறகு வந்து சனி தசை, அது பிறகும் நல்லாவே கண்டிப்பாக இருக்கும். அப்ப என்ன தொழில் வேலை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் கல்வி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. குருவோட வீட்டுலதான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அந்த கல்வி அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்து உயர்கல்வி அப்படின்றதுல சின்ன பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல படிச்சிருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் தானே பாக்குறேன். டிஎம்இ இல்லாட்டி அந்த இன்ஜினியரிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உயர்கல்விக்கு பிறகு அடுத்து அந்த மாதிரி பாலிடெக்னிக் இல்லது இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஏன்னா இங்க சுக்கிரன் சனி செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தப்படுது. அப்ப அந்த விஷயத்துல படிச்சுட்டு அதுலயே கூட ஒரு வேலை தொழில் அப்படின்ற விஷயங்களை செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்ற மாதிரியா நான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தொழில் வேலை அப்படின்ற விஷயத்துல இது பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ உள்ளதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குருதசை அப்படின்ற விஷயம் நடக்குது. அதனால அந்த குருதசை ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்திருப்பாங்க. இவர் கிடைத்த வேலை அப்படின்ற விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. பல தொழில் அப்படின்ற விஷயங்களை இவங்க கத்திருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல பாக்குறேன். கேட்ட கேள்வி அப்படின்ற விஷயங்களுக்கு பார்த்துட்டோம். தசாபுத்தி அமைப்பையும் அப்படியே என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். கிரகங்கள் இருக்க அமைப்பு இவங்களுக்கு இருக்க இது என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம் சார். ஓகே சார், அவங்க எல்லாருமே சொல்லட்டும். கடைசியா அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற விஷயங்களை வைத்து அடுத்து நம்ம என்ன விஷயங்கள்னு பார்க்கலாம் சார். ஓகேங்க சார். சார் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே சார். ஓகேங்க சார். கண்ணன் நீங்க சொல்றீங்களா கண்ணன்? ஓகே சார். ஜாதகர் பாத்தீங்கன்னா 4/5/1982 10:30 தாராபுரத்துல பிறந்திருக்காரு. தனுசு லக்கணம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். ஓகே. வளர்ப்பிறை துவாதசி திதி, கர்சன யோகம், பாலவ கரணத்துல பிறந்திருக்காரு. லக்கணத்திலே கேது இருக்கும்போது ஜாதகர் ஜோதிடமும் கேள்வி கேட்டிருக்காரு. அவரே ஆன்மீக சிந்தனை உள்ளவங்களா இருப்பாரு. ரொம்ப கேது லக்கணத்துல இருந்தாலே ரொம்ப கேது வந்து கோபத்தை கொடுக்கும். ரொம்ப ஆணவம், கோபம், பஞ்சத்தன்மை இது ஜாதகத்துக்கு இருக்கும். ஞானம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப லக்கணத்துல கேது இருந்தாலும் என்ன சுகபோகத்தை விரும்ப மாட்டாங்க. எப்பயுமே தனிமையா இருக்கணும். ஆன்மீகத்தை நோக்கியே அவருடைய பயணம் இருக்கும். லக்னாதிபதி பாத்தீங்கன்னா குரு, அவரு 1-4 எங்க இருக்காருன்னா சுக்கிரனோட வீட்டுல 11ஆம் இடத்துல இருக்காரு. அவர் பகை வீடுனாலும் சுக்கிரனும் இங்க உச்ச வீட்டுல திக்பலத்துல இருக்காரு. இப்ப ஜாதகருக்கு நல்ல பணப்புழக்கம் ஜாதகருக்கு கண்டிப்பா இருக்கும். சுய தொழில லாபம் கண்டிப்பா கிடைக்கும். நண்பர்கள் அவங்களுடைய ஆதரவு, அவரு 11ஆம் நம்ம வெற்றி ஸ்தானம் கூட சொல்லலாம். அப்ப ஜாதகர் என்ன நினைச்சாலும் போராடி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஜாதகருக்கு கரெக்டான சந்தர்ப்பத்துல கிடைக்கும். லாபம், கௌரவம் இது எல்லாமே ஜாதகருக்கு, நற்பெயர், கீர்த்தி, புகழ் இது எல்லாமே ஜாதகருக்கு நல்ல அமைப்பு கொடுக்கும். மூத்த சகோதரர் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். எப்பயுமே நீங்க சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுது. அதனால ஹெல்த் ரிலேட்டடான பாதிப்பு ஏதாவது ஒண்ணு ஜாதகருக்கு கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அவரு குரு 4 அவருமே 11 கல்வி கற்பல எந்த தடையும் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துலயும் சுபகிரகம் தான் இருக்கு. 4 நல்லா தான் இருக்காரு. தொழில்நுட்ப கல்வி கூட ஜாதகருக்கு படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சனி செவ்வாய் சந்திரனோட சுபத்துவத்துல இருக்கு. சுக்கிரன் அங்க பாக்கு ஜாதகர் டிப்ளமோ அல்ல இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இந்த துறையில படிச்சதுக்குண்டான அமைப்பு ஜாதகருக்கு கிடைச்சிருக்கும்.
எப்பயுமே தொழில்நுட்பங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. பணப்புழக்கம் நம்ம சொல்லிட்டு வீடு வண்டி வாகனம் வீடு கட்டலாமான்னு கேட்டிருக்காரு. இருந்தாலும் ஜாதகருக்கு இருக்கக்கூடிய இதுல வீடு வண்டி வாகனத்துல ஓரளவு குறை இல்லாம இருக்கும். சொகுசா வாழக்கூடிய அமைப்பு தான் ஜாதகருக்கு கிடைக்கும். எப்பயுமே ஒரு லக்னாதிபதி 11க்கு போகும்போது எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படலை. ஜாதகர் ஒரு முக்கிய பொறுப்புல உள்ளவங்களா தான் எப்பயுமே ஜாதகர் எல்லாத்துக்குமே திகழ்வாரு. எல்லாருமே ஜாதகர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுல தான் இருப்பார். ஜாதகர் எல்லாத்துக்குமே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுல தான் ஜாதகர் இருப்பாரு. இருந்தாலும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். 5 பாத்தீங்கன்னாலும் 8ஆம் இடத்துல தன் வீட்டுக்கு 6ல போயிருது. பகை சனியோட சேர்ந்து வேற இருக்கு. பூர்வீகத்தினால கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதே மாதிரி கன்னிராசி இவருக்கு 10ஆம் இடமா வருது. அங்கதான் சனி செவ்வாய் காம்பினேஷன். கால் முட்டு பாதத்துல ஏதாவது காயம் விபத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஜாதகத்தின. செவ்வாய் திசை இளமையிலே வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே சந்திர திசை 8 அவர் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கும்போது அந்த சந்திர திசை முழுவதுமே பிரச்சனைகள், கடுமையான குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள். ஏன்னா சின்ன வயசுதான, குடும்பத்தினால பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்திருப்பாரு. செவ்வாய் திசையில இந்த சொன்ன பார்த்தீங்களா, காலில் ஏதாவது அடிபடக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும். ராகு திசை இதுல பாத்தீங்கன்னா, ராகு திசையில திருமணம் பண்ணியிருந்தா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ராகு வாங்கிய சாரநாதன் சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. வீடு கொடுத்தவன் பாத்தீங்கன்னா 6ல புதன். அவர் எந்த விதத்திலையும் சுபத்துவம் அடையல. ஆனா 7ஆம் இடத்தை குருபாக்கு. அப்ப ராகு திசையில அந்த 33 வயசுக்குள்ள திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அல்லது இயல்புக்கு மாறான திருமணத்தை கூட ராகு திசையில கொடுத்திருக்கும். ஜாதகருக்கு சொந்த வீடு யோகம் எப்போது வருங்கற்ற இப்ப நடக்கக்கூடியது குரு தசை சுக்கிர புத்தி. இங்க சுக்கிரன் திக்பலம், குருவும் சுக்கிரனுமே 6, 8 தான் இருக்கு ஜாதகத்துல. அப்ப நாடிப்படி பார்த்தாலுமே சுக்கிரன் மனைவி காரகம். குரு ஜாதகர் எடுத்தாலுமே கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரச்சனைகள் இது உண்டு. வீடு 6, 8 சுக்கிரனுக்கு இருக்கும்போது கொஞ்சம் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைப்போம். ஏன்னா குரு சுக்கிரன் இங்க 6ஆம் அதிபதியாகி லக்னாதிபதி தசை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஜாதகருக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கும். தன்னுடைய முயற்சினால வீடு அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். கடன் லோன் மூலமாக வீடு ஏற்படுத்தி. ஏன்னா சுக்கிரன் மேல இப்ப ராகு போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ராகு போகும்போது அந்த வீடு வண்டி வாகனம் இதை கண்டிப்பா ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் தடை பண்ணாது, ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஜாதகருக்கு இந்த சுக்கிர புத்திலேயே ராகு கோச்சாரத்துல பாருங்க. அதனாலதான் இப்ப கேள்வியே வந்திருக்கு. அவர் வீடு வீடு கெட்டதை விட வாங்குவதற்குண்டான அமைப்பு ஜாதகருக்கு அமைப்பு. ஏன்னா சனி அந்த வீட்டை பார்க்கும். அதனால வீடு கெட்டிய வீட்டை வாங்குறது தான் ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும். ஜோதிடத்தை தொழிலாக செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் தான் நம்மளுக்கு அமானுஷ்யம், இந்த மறைபொருள் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எட்டுக்குடிய சந்திரனை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கு. அஸ்த நட்சத்திரம் தான் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவோம். ஜோதிட ஞானத்தை கற்று அறிஞ்ச நட்சத்திரம். இவருக்குமே ஜாதகருக்கு நல்ல ஜோதிட அறிவு இருக்கும். அதே மாதிரி சனி ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம். நம்ம சந்திரனையும் எடுத்துக்கலாம், கேதுவையும் எடுத்துக்கலாம். சனியோட சந்திரன் இங்க சேர்ந்திருக்குது ஜோதிடத்தை தொழிலாக பண்ணக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா இங்க 10ஆம் இடத்துல இருக்கு சனி சந்திரன். நம்ம புனர்பூன் நம்ம எடுத்துக்கிறத விட ஜாதகர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதன் மூலமா வெற்றி அடைவாரு. ஜோதிடத்தை படிக்கிறது தான் இவருக்கு பரிகாரமே. சனி சந்திரன் நினைவுக்கு இவர் ஜோதிடத்தை படிச்சு தொழிலாக செய்கிறது தான் இவருடைய மனக்குழப்பத்துக்கு, இவருடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வாக அமையும். ஜோதிடத்தை ஒரு தொழிலாக பண்ணலாம். கேதுமே இங்க பலமா இருக்கு. அடுத்து வேலை தொழில். வேலை பார்த்தீங்கன்னா இவர் மிஷினரி சம்பந்தமானது, தொழிற்சாலை அல்லது ஏதாவது ஆய்வகத்துல இதுல டீச்சிங் ஃபீல்டு கூட அமையலாம். அதுல கல்லூரி அல்லது இந்த பாலிடெக்னிக், இந்த இன்ஜினியரிங்ல ஆய்வகத்துல ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதனோட வீட்டுலலாம் இருக்கு சனி செவ்வாய். அதனால அதை சொல்லிக் கொடுக்க அமைப்பு கூட ஜாதகருக்கு இருக்கலாம். ஜோதிடம்ங்கிறது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்.
சந்திரனோட இணைஞ்சிருக்கு, சுக்கரனோட பார்வையில இருக்குது, ரொம்ப சிறப்பு தான். அதனால சனி தசை ஜாதகருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பில் தான் ஜாதகர் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. வீடு கட்டுவதை விட கட்டிய சொல்லுகிறேன். ஹலோ, சொல்லுங்க கண்ணன். ஓகே சார், அடுத்து அவங்க கேள்வி கேட்கும்போது சொல்லிக்கிறேன். அருமை கண்ணன், அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். சந்திரசேகர் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் வணக்கம் சார், வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு குலதெய்வம் கோயில் இன்னைக்கு கும்பிட்டது சார், அதனால போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து 150வது வார நிகழ்வு அப்படின்னு பதிவு போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 150 வாரம்னா ஏறக்குறைய 3 வருஷம். 3 வருஷத்துக்கு மேலேயே நம்ம இந்த ஆய்வு பண்ணியிருக்கோம், வார வாரம் விடாம. அது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த ஆய்வுல தொடர்ந்து எப்பவும் வர்ற நம்ம மகேந்திர கண்ணன், நம்ம மணிவண்ணன் சார், நம்ம இவர் சங்கர் சார், ஆமா சங்கர் சார், இன்னும் அப்பப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் நண்பர்கள் வர்றாங்க. ஸோ தொடர்ந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். நான் இந்த லிசனிங் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஓகே சார், ஓகே. மணினா மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் 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 வணக்கம். நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? ஒரு கேள்விக்கு மட்டும் அப்படியே பதில் சொல்லிடுறேங்க. ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. 150வது வாரத்துல நம்ம போயிட்டு இருக்கிற ஜோதிட குழுவுல அதுல பயணிக்கிற அத்தனை ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ இதா இருக்குதுங்களா? எக்கோ அடிக்குதா? அண்ணா இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பொதுவா 150வது வாரத்துல வந்துங்க ஒரு அற்புதமான நிகழ்வுங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா. எப்படின்னா, ஒரு ஜோசியருக்கு எனக்கு ஜோசியம் வருமானு கேட்டாலே ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஜோசியம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஜோதிடம் தெரிந்த ஒருவருக்கு ஜோதிடம் சொல்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜாதிக்கா சொல்ல கொல்லந்தெருவுல போய் ஊசி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஒரு ஜோதிடருக்கே பலன் சொல்றது கரெக்டான வாரமா, ஒரு 150வது வாரமா, ஒரு சிறப்பு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சது என்பதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி அருமை அருமை அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம எந்த ஜோதிடர்கிட்ட நீங்க வேணாலும் போய் கொடுங்க, அவங்க வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்ட்டு நேர்ல பார்த்து ஆளை பார்த்து பதில் சொல்ல முடியும். நம்ம குழுவில் ஒன்று மட்டுமே சும்மா போட்டு விட்டா நம்மளே அவங்க சொல்றதுக்கு முன்னாடி பூராமே நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பதில் வாங்குறது என்பது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும், ஒரு திறமை வேணும். அப்படிப்பட்ட குழுவை நடத்தி கொண்டிருக்கிற சண்முகத்துக்கும் இந்த குழுவுல பயணிக்கிற அத்தனை ஜோதிடர்களுக்கும் ரொம்ப உண்மையிலேயே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான். அடுத்து ஜாதகம் வந்துங்கிறது பார்த்துருவோம். பொதுவாகவே இருக்கிற லக்கணத்தை எடுத்து பார்க்கும்போதே நான் அதையும் சிறப்பாகவே பார்க்குறேன். எல்லாமே எனக்கு சிறப்பா படுது. தனுசு லக்கணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆன்மீக லக்கணம், ஒரு குருவோட வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அருமையான லக்கணத்துல கிரகங்கள் எல்லாம் பரவலாக இருக்குது அப்படிங்கிறத, எது எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கிறதுல அருமையா இருக்குது அப்படிங்கிறதா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த ஜாதகத்துல 2 கிரகங்கள் வந்து உச்சமா இருக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதே மாதிரி செவ்வாயும் ஒரு பாவ கிரகம் அருமையா 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து திக்பலம் பெற்றிருக்கிறதும் ஒரு அருமை அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதே மாதிரி லக்னாதிபதியும் வந்து 11ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஜாதகமாக இந்த ஜாதகத்தை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது சொல்லிக்க விரும்புறேன் அப்படிங்கிறதா. அருமையான ஜாதகம். பொதுவாகவே இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே நான் டக்குன்னு தசாபுத்திக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றேன். ஏன்னா இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்கும், அவ்வளவுதான் பாயிண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திர தசையில இவங்க பிறந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களோட சின்ன வயசு அவங்களுக்கே தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அந்த சின்ன வயசு வந்து 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் உட்கார்ந்து போது சின்ன தொழில்களை ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அவங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. ஆனாலும் அந்த இடத்துல சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த சந்திர திசையும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இவங்க குடும்பம் என்பது ஒரு பாரம்பரியமான குடும்பம். அந்த ஊருக்குள்ள ஒரு கிராமம் இருந்தா கூட சரிங்க,
ஏன்னா அந்த கிராமம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இவங்க அப்பாவோட அப்பாவை சொன்னீங்கன்னா கூட அந்த தெரியும், அந்த அந்த தெருவுக்குள்ள, அந்த வீதிக்குள்ள, அந்த ஊருக்குள்ள தெரிந்த ஒரு பாரம்பரிய குடும்பமாக இந்த ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா சிவராஜ யோகம் என்பது இருந்தாலே அவங்க அப்பாவோட அப்பா வரைக்கும் சொல்ற அளவுக்கு பேர் பெற்ற குடும்பமாக இந்த குடும்பம் விளங்கி இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கண்ணாடி மாதிரி தெள்ள தெளிவாக இந்த ஜாதகத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னையும் பட்டது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதான். அப்படிப்பட்ட குடும்பத்துல சந்திர தசை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா சுக்கரனுடைய இதுல உட்காந்து இந்த நண்பரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது இளம் வயதான இவருடைய சந்திர தசையும் செவ்வாய் தசையும் மிக அற்புதமான செவ்வாய் தசை தான் மீறின திசையாக நான் இவங்களுக்கு பார்க்கிறேன் அப்படிங்கிறதா. செவ்வாய் தசை மிக அற்புதமான திசையாக இவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னா இவங்களோட சின்ன வயசு அப்படிங்கும் போது இவங்க அப்பாவுக்கு இவங்க குடும்பத்துக்கு நல்லபடியாக குடும்பம் இருந்திருக்கும் அப்படின்னு செவ்வாய் தசை நான் வரைக்கும் நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். மிக அற்புதமாக போச்சு அப்படிங்கிறத நான் பாக்குறேங்கிறதா. செவ்வாய் தசைக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண கரெக்டா 2000 என்ன வருஷம்னு தெரியல, அந்த 15 வருஷம் முடியும் நினைக்கிறேன். 15வது வருஷம் முடிய உடனேயுமே ராகு தசை ராகு புத்தியில இவங்க குடும்பத்தை இவரை மிகப்பெரிய சிக்கலுக்கும் மன கஷ்டத்துக்கும் உண்டாக்கியிருக்கும் அப்படிங்கிறத தெளிவா நான் பாக்குறேன். அந்த பீரியட் மட்டும் எனக்கு சொன்னா 98 to 2000 வரும் நினைக்கிறேன். அடுத்து கேள்வி கேட்கும் போது நவம்பர் 97 இருந்து நவம்பர் 97 ஜூலை 2000 வரைக்கும் இந்த பீரியடு மிக கடுமையான காலகட்டமாக இவருடைய குடும்பம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா இந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே எனக்கு கண்ணுல படுது அப்படிங்கிறதா. அந்த ராகு தசை ராகு புத்தி என்பது மிக கடுமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பாக்குறேன். 97 98ன்னு பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதா. இந்த ராகு திசை 2 விதமான பலனை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் பாக்குறேன் நான் அந்த இடத்துல. பொதுவாகவே இந்த ராகு தசை வரும்போதே கொஞ்சம் படிப்புல அந்த இடத்துல கொஞ்சம் தடங்களை கொடுத்திருக்கும் அப்படின்னும் நான் அந்த இடத்துல பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த ராகு தசை வர வரைக்கும் குடும்பம் எல்லாம் சிறப்பா இருந்தது. ராகு தசையில ராகு புத்தியில ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை சந்திச்சிருக்கும், படிப்புலையும் அந்த இடத்துல ஒரு சின்ன தடங்களை கொடுத்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அடுத்து இந்த ராகு தசையில ராகு புத்தி கடுமையா இருந்துச்சு, ராகு தசை குரு புத்தி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வர்ற சனி புத்தி, புதன் புத்தி, இந்த சுக்கிர புத்தி, இந்த பகுதிகள் இவங்களுக்கு அந்த ராகு தசையில நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறதையும் பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வர்ற சூரிய சந்திர செவ்வாய், இந்த 3 புத்திகளும் இவருக்கு ராகு தசை 2 பகுதியாக வேலை செஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. பிரிச்சு பார்க்கலாம்ங்கிறதா. ஏன்னா சனி பார்வை வாங்கின ராகு கர்ண கொடூரமாக அங்க வேலை செஞ்சிருப்பார் முற்பகுதியில அப்படிங்கிறத நான் பாக்குறேன். பிற்பகுதி குருவோட பார்வையினால அந்த சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் மிக அற்புதமான புத்திகளாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் பாத்துறேன் அப்படிங்கிறதா. பொதுவாவே இவரோட வாழ்க்கையில எப்ப குருதசை வந்துச்சோ அப்பதான் ஒரு மிகப்பெரிய மீண்டும் எழுச்சி வந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான திசையாக மிக அருமையான திசையாக இந்த குரு திசையை நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. ஏன்னா லக்னாதிபதி 11ஆம் இடத்துல பகைவீடுன்னு நான் இந்த இடத்துல எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதா. 11ஆம் இடத்துல மிக அற்புதமாக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். இந்த குரு தசை வாழ்க்கையில மிகப்பெரிய திசையாக இவங்களை கொண்டு போச்சு அப்படின்னு பாக்குறேன். இந்த குரு தசையிலையும் ஒரு பீரியட பாக்குறேன். 2009 to 2010 ஒரு நடக்கும் நினைக்கிற சுக்கர புத்தி ஒண்ணு இடையில வந்துச்சு. குரு தசையில சுக்கர புத்தி வரும்போது இவங்களை மீண்டும் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கும். அந்த இடத்துலயும் ஒரு பீரியடு, இந்த இடத்துலயும் ஒரு பீரியடு மன்னிக்கணும். குரு தசை சுக்கிர புக்தி இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. 18 செப்டம்பர் 2023 ஆரம்பிச்சது 19 மே 2026 முடியுதுங்க. இப்பதான் நடந்துட்டு இருக்குங்கண்ணா. நீங்க சொல்ல வர்றதுக்கு புரியுது, கரெக்ட் தான். இப்பதான் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குதுங்க. 2009 பாருங்க, 2009 to 11 இருக்கலாமா, 12 வரைக்கும். 2010-11 காலகட்டத்தை கேட்டு பாருங்க, கேப்போம் வர. 2010-11 காலகட்டங்கள்ல என்ன புத்தி போச்சுன்னு தெரியல, மிக கடுமையான காலகட்டமாக இந்த காலகட்டத்தையும் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. 9, 10, 11, 12க்குள்ள ஒரு காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சின்ன சிரமத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நான் அந்த காலகட்டத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதா. அது போக இந்த குருதசை மிக அற்புதமான தசையா இருந்துச்சு, நல்ல தசையாக இருந்துச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப நடக்கிற சுக்கிர புத்திங்கிற காரணத்தினால இந்த சுக்கிரனை மட்டும் இந்த லக்கணங்களுக்கு மிக நுணுக்கமாக ஜோதிடர்கள் கணிக்க வேண்டிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா அவரே ஒரு ஜோதிடர், அது சம்பந்தமான அவரோட கேள்வியே இல்லை அப்படிங்கும் போதே நான் அதை நிராகரிச்சிடுறேன்.
அதனால அவருக்கு தெரியும் அந்த சுக்கிரன் அவரை என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் விட்டுட்டு, அந்த சுக்கிரன் வந்து இப்ப இந்த சுக்கிர புத்தியில அவங்களுக்கு வீடு என்பது கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த சஷ்டாஷ்டகம் இந்த இடத்துல வேலை செய்யாது. ஏன்னா உச்சமா இருக்கிறார் சுக்கிரன் அப்படிங்கிற அடிப்படையில சஷ்டாஷ்டகம் வேலை செய்யாதுங்கிற அடிப்படையில இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து வீட்டை கண்டிப்பா கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதா. ஆனா ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு வந்து வீடுங்கிறது இருந்திருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறது மட்டுமல்ல, அவர் திக்பலம் பெற்றிருக்கிறார் 4ஆம் இடத்துல போது இவங்க அப்பாவுக்கு கண்டிப்பா வீடு இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நான் நல்லாவே தெரியுது. கண்ணு முன்னாடி வீடு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் இப்ப இந்த பீரியட்ல வீடு வண்டி வாகனம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா. இந்த சுக்கிரன் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா காரகத்துவங்களை கொஞ்சம் கெடுத்திருக்கும். 2 விஷயமாக பார்க்கணும் இந்த சுக்கிரனை. நுணுக்கமாக இந்த இடத்துல மட்டும்தான் இந்த லக்கணங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றது அப்படிங்கிறது காரகத்துவங்களை பாதித்து ஆதிபத்தியங்களை செயல்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதோட நான் ஒரு ஜோதிடர்களால அதை மட்டும் சொல்லிக்கிறேன். காரகத்துவங்களை பாதித்து ஆதிபத்தியம் செயல்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு, இவங்க என்ன தொழில் செய்யலாம்னா உறுதியாக செவ்வாயோட தொழில தான் இவங்க இருக்க முடியும் அப்படிங்கிறதான். கட்டிடம், செம்மண், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி வேற சொன்னாங்களே இந்த செவ்வாயோட காரகத்துவங்கள், மிஷினரிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல, நிலம், ரியல் எஸ்டேட், இப்படியான விஷயங்கள்ல இவங்க இருக்க முடியும். செவ்வாயு தான் 10ஆம் இடத்துல திக்பலமாகி சந்திரனோட உட்கார்ந்து சுக்கிர பார்வையை வாங்கின செவ்வாய் தொழில் பண்ணியிருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதா. மற்றபடி கேள்வி கேட்கும் போது நம்ம பதிலுக்கு என்னென்ன கொஸ்டின் வருமோ பாத்துக்கலாம் அப்படிங்கிறதா. மிக அற்புதமாக போச்சு அப்படிங்கிறதா. நல்ல ஜாதகம், யோகமான ஜாதகமா நான் இந்த ஜாதகத்தை பாக்குறேங்கிறதா. நன்றி அண்ணா. ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் 150வது வாரம். இவ்வளோ நாள் இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த எல்லாருக்கும், ஆய்வுல கலந்துக்கிட்ட, ஆய்வுக்கு ஜாதகத்துக்கு கொடுத்த எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் ரொம்ப என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா நான் மெசேஜ்லயே எல்லோரோட பேரும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆரம்ப நாட்கள்ல இருந்தே சந்திரசேகர் சார், மாணிக்கம் சார், சங்கர் சார் இப்போ ரெகுலரா வந்து ரொம்ப அருமையா ஆரம்பத்துல ரொம்ப அருமையா ஆரம்பிச்சு கொடுக்குறீங்க. மகேந்திர கண்ணன் ரொம்ப நன்றி. அதே மாதிரி முன்னாடி நம்ம கலந்துக்கிட்டு செந்தமிழ் செல்வி, கவிதா மேம், எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லாமல் ஜாதகத்துக்கு ஆய்வுகள் கொடுக்காமல் இவ்வளவு தூரம் நம்மளால 150 வாரம் டிராவல் பண்ணி வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். குறிப்பா யாரையும் குறிப்பா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இருந்தாலும் யார் இதுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்களோ அவங்க பேரை கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிறதுனால சொல்றேங்க. சந்திரசேகர் சார்லாம் ஆரம்பிக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்சு சில நேரங்கள்ல கொஞ்சம் சில கஷ்டங்களை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னால நடத்த முடியாத சில தருணங்கள்லாம் வந்திருக்குங்க. அந்த டைம்ல அந்த நாள் அந்த வாரம் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னால அதுல கலந்துக்க முடியலனாலும் மாணிக்கம் சாரும் சந்திரசேகர் சாரும் கலந்துக்கிட்டு எந்த விதத்திலையும் அந்த நிகழ்ச்சி வந்து தடை வந்துடக்கூடாது, நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா தட் மீன்ஸ் இந்த இவ்வளவு தூரம் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு போறோம் அப்படின்னா சந்திரசேகர் சாரும் அது ஒரு காரணம். இது யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒரு தூண்கள் தாங்க. நம்ம யாருமே வந்து யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. ஏன்னா நம்ம நடத்துறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் எனக்கு எல்லாமே இருக்கு. ஜாதகத்தை போட்டு சார் இந்த வாரம் ஆய்வு கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னா போதும். ஆனா ஜாதகம் கொடுக்காமல் நீங்க எல்லாரும் கலந்துக்காமல் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது இவ்வளவு நாள் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காதுங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கலந்து கண்ணன் ஆகட்டும், சந்திரசேகர் சார் ஆகட்டும், மணியனன் ஆகட்டும், சங்கர் சார்லாம் சில நேரங்கள்ல கலந்துக்க முடியினாலும் அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கூட அனுப்பிச்சு வச்சு, அதாவது நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சந்திரசேகர் சாரும் அப்படிதான், மணியனும் அப்படிதான். வெளியில இருக்கும்போது கூட இல்ல நான் பேச முடியலனாலும் நான் வந்து கலந்துக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இது ஒரு டீம் ஒர்க் தாங்க சார். இது யாரோட தனிப்பட்ட வேலையும் கிடையாது, ஒரு டீம் ஒர்க் தான். ரொம்ப அருமையா இது வரைக்கும் ஒரு டீமா நல்லபடியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஏன்னா தொடர்ந்து ஜாதகம் கிடைச்சாதான் நம்மளால அதை ஆய்வு பண்ண முடியும். அதனால தொடர்ந்து கடவுள் பிரபஞ்சம் நமக்கு அருள் புரியட்டும். தொடர்ந்து ஜாதகங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். மணியன்னு சொன்னது மாதிரி 150வது ஆய்வு நாள்ல முருகேசன் சார் உங்க ஜாதகம் ஆய்வு பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மணியனை சொன்னாங்க ரொம்ப அருமையான ஜாதகம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் இனிஷியலா பாவகங்கள்ல இருந்து கிரகங்கள் நிக்கிற இடத்துல இருந்து நான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேங்க. சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது அருமையா இருக்குங்க சார். அதாவது பாக்கியாதிபதி உச்சமாகி குருவோட பார்வையில நல்லா இருக்கிறாருங்க. சோ பாக்கியாதிபதி ரொம்ப அருமையா இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. 9ஆம் பாவகத்துக்கு எந்த பாவ கிரகங்களோட சுப கிரகங்களோட தொடர்பும் இல்லைங்க. சோ சூரியன் வலுவா இருக்கிறாரு, குருவோட பார்வையில இருக்கிறாரு. அப்படிங்கிறப்பவே மணியண்ணன் சொன்னது மாதிரி ஜாதகருக்கே வந்து ஒரு நல்ல பேரு, ஊர்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு குடும்பம், ஒரு பாரம்பரியமான குடும்பம். அவங்க பேர் சொன்னாலே, அந்த குடும்பத்தோட பேர் சொன்னாலே அவங்க எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி அவங்க அப்பா, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 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 அந்த ஊர்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா ஒரு நல்ல பொசிஷன்ல, ஒரு பதவியில, ஒரு ஊராட்சி தலைவர், தட் மீன்ஸ் அந்த கிராமத்துல வந்து அந்த ஊர்ல வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடியவங்களா கண்டிப்பா இருப்பாங்க. ஜாதகரும் அந்த மாதிரி தான். நல்ல தலைமை பண்புகள் உள்ளவர், நல்ல நிர்வாக திறமை உள்ளவர். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னம் 1, 5, 9 இந்த முக்கோணம் நல்லா இருந்தது அப்படின்னாலே ரொம்ப அருமையான ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல 9ஆம் அதிபதி 5க்கு போறதே ரொம்ப அருமையான விஷயங்க. 5ஆம் அதிபதி பார்க்கும்போது அவர் சனியோட சேர்ந்திருந்தாலும் சந்திரனோட, அதாவது துவாதசி திதியில பிறந்திருக்கிறாருங்க. இன்னும் 3 நாள்ல பௌர்ணமி ஆக போற சந்திரன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்கிற சந்திரனோட இணைவு, சனியோட இணைவு அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி வைஸ் பார்த்தோம்னா 23 டிகிரிங்க சனி. சந்திரன் பார்க்கும்போது 11 டிகிரி, கிட்டத்தட்ட 12 டிகிரி விலகிதான் இருக்கிறாரு. ரொம்ப சந்திரனை பாதிக்கிற மாதிரி சனியோட இணைவு இல்லை. இன்ஃபேக்ட் சந்திரன் செவ்வாய் இணைவு பார்க்கும்போது செவ்வாய் 7 டிகிரி, சந்திரன் 11 டிகிரி. ஸோ ஓரளவுக்கு இந்த இடத்துல செவ்வாயும் நல்லா இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் சந்திரன் இணைவே ஒரு நல்ல இணைவு தான். இந்த இடத்துல சுக்கிரனோட சில விஷயங்கள்ல சுக்கிரனா, அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலும் நம்மளோட எனிமி, அதாவது ஒரு பகை கிரகம், ஒரு லக்னத்துக்கு பகைவர். இப்போ தனுசு லக்னம் அப்படின்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சுக்கிரன் தான். சந்திரன் கூட அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லைங்க. அவர் அஷ்டமாதிபதி ஆனாலும் சூரியனும் சந்திரனும் அஷ்டமாதிபத்திய வேலைகள் அதிகம் செய்யறது இல்ல. குறிப்பா அவர் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சந்திரன் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல உச்சமாகி சந்திர அதியோகத்தில் இருக்கிற திக்பலம் பெற்ற சுக்கிரன் இவ்வளவு வலுவடைகிறது நல்லதா? இப்ப நான் என்னோட எதிரி என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்றப்போ எப்பவுமே எனக்கு வந்து வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் குறிப்பா இவர் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறாரு. சோ உச்சமான சுக்கிரனோட வீடு அப்படின்னு பார்க்கும்போது குருவோட வீடு. குரு தசை நவம்பர் 2015லயே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நவம்பர் 2015ல ஆரம்பிச்ச குரு அவரோட வீட்டுல உச்சமாகி சுக்கிரன் இருக்கும்போது வீடு, வாகனம், சொத்து, சுகம் இந்த மாதிரி விஷயங்கள் குரு தசை ஆரம்பிச்சோன்னுமே கிடைச்சிருக்கணும். ஆனா நவம்பர் 2015ல ஆரம்பிச்ச குரு தசை இப்ப வரைக்கும் அவர் வீடு வாங்குற யோகம் எப்போ வரும் அப்படின்னு கேக்குறாருன்னா, அந்த சுக்கிரன் அந்த இடத்துல அவரோட வேலையை செய்யல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுங்க. அதுலயும் குறிப்பா சுக்கிரன் இவ்வளவு வலுவா இருந்து திக்பலம் பிளஸ் உச்சமாகி சந்திர அதியோகத்துல இவ்வளவு எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் அவரோட, அதாவது இதுல சூட்சம விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க, ஓகே தான். ஆனா எந்த ஒரு கிரகமும் பரிவர்த்தனை ஆனாலும் அந்த சூட்சம விஷயங்களை தன்னுடைய தசை வரும்போதுதான் செய்யும். அதுலயும் தன்னோட வீட்டுல, இப்ப என் வீட்டுல எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒருத்தன், ஆனா என்னை விட ரொம்ப மோர் பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காது. அந்த மாதிரி இப்ப 4ஆம் இடத்துல உச்சமாகி திக்பலமாகி சந்திர அதியோகத்துல சுக்கிரன் இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் கம்ப்ளீட்டா அடிபட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேங்க. இதுல ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு, வாகனம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல வந்து ஜாதகருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காதுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு தெரியும், அதாவது வக்ர நிலை பத்தி நான் கொஞ்சம் நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வரேன். வக்ரம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இங்க லக்னாதிபதி வக்ரம் ஆயிருக்கிறாருங்க.
லக்னாதிபதி வக்ரம் ஆகும்போது ஜாதகர் ஒரு வேலையை ஒரே டைம்ல செஞ்சு முடிக்கவே முடியாது. ஏன்னா லக்னாதிபதியே இந்த இடத்துல வக்ரம். சோ ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னா அந்த வேலையை திரும்பவும் அவர் மறுபடியும் செய்யற மாதிரி ஆகும், அதாவது ஃபெயிலியர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு திரும்ப அந்த பொருளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், டேமேஜ் ஆயிருக்கும், இல்லைன்னா தப்பான பொருளை வாங்கிட்டு வந்திருப்பாரு. திரும்ப போய் மறுபடியும் அதே பொருளை வாங்கிட்டு வர மாதிரி ஆயிருக்கும். இதெல்லாம் ஜாதகர் அவரோட வாழ்க்கையில நிறைய டைம் அனுபவிச்சிருப்பாரு. அதை நம்ம கேட்டுக்கலாங்க. ஏன்னா ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், அதுவும் லக்னாதிபதியே வக்ரம் அடையும் போது இவரோட லைஃப்ல நிறைய டைம் செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதுலயும் குறிப்பா இப்ப குருதசையும் போயிட்டு இருக்குதுங்க. குருதசையும் போயிட்டு இருக்கு, அவரும் வக்ரமாகி இருக்காரு. இதுலயும் குறிப்பா கோச்சாரத்துல வக்ரமாகும் போதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஒரே டைம்ல சக்சஸ் பண்ணவே முடியாது. திரும்ப இன்னும் ஒரு டைம் பண்ணாருன்னா மறுபடியும் ஒரு டைம் ஒரு இடத்துக்கு போறாரா திரும்பவும் அடுத்த நாள் அதே இடத்துக்கு போக வேண்டியது வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் கொடுப்பாரு. நம்ம கிரகங்களை பத்தி பேச போய் நம்ம வேற டாபிக் மாறிட்டோம்னு நினைக்கிறேன். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காருங்க. சனியோட நினைவுல இருந்தாரு, இருந்தாலும் நல்லா இருக்கிறார், ரொம்ப அருமையா இருக்கிறாரு. அடுத்து புதனை பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், உபய லக்னங்களுக்கு புதன் மறையிறது நல்லது. புதன் மறைஞ்சு சந்திர அதியோகத்துல இருந்து மிஸ் ஆயிட்டாருங்க. 6, 7, 8 இல்லாம சந்திரனுக்கு 9ல போயிட்டாரு. என்ன இருந்தாலும் புதன் 6ல மறைஞ்சாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சுக்கிரனோட வீட்டுல உச்சனோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப அருமை. லக்னாதிபதியும் உச்சனோட வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில நல்ல விஷயம்தான். அடுத்து குருவை பார்க்கும்போது லக்னாதிபதி அந்த வக்ரமாயி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்க. இருந்தாலும் எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும், 4ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனையின் மூலமா போவார் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம்தான். சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் தான் கொஞ்சம் ரொம்ப அதாவது என்னோட எதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தான்னா பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத ஒரு விஷயமா எனக்கு படுதுங்க. அடுத்து சனி பார்க்கும்போது சனி நல்லா தான் இருக்கிறாருங்க. சனி நட்பு வலுவோட இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல ஜாதகர் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் வேலை இல்லைன்னா தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா சனி தான் நல்லா இருக்கிறாரு. செவ்வாய் வந்து திக்பலத்துல இருந்தார் அப்படின்னாலும் நட்பு வீட்டுல இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல, சனியோட இணைந்தது தப்பு. இந்த இடத்துல சுக்கிரனோட பார்வை அப்படிங்கிறது நம்ம பாத்தீங்கன்னா பாக்குறது வந்து சுபத்துவத்தை கொடுக்கும் தான், நல்லதுதான், கரெக்ட் தான். ஆனாலும் ஆதிபத்தியம், அதாவது என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறாரு, யாரா இருந்து அவர் பாக்குறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 6ஆம் அதிபதியா இருந்து வலுவாகி லக்ன அவயோகி அவர் வந்து பாக்குறாரு அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்குங்க. இந்த இடத்துல சனியோட தொழில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் என்ன வேலை தொழில் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத கேட்டுக்கலாம். அதுபடி நம்ம எந்த கிரகத்தோட தாக்கத்துல இருந்திருக்கிறாரு, வேலையில இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாங்க. ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் ராகு லக்னத்துல இருந்தா ரொம்ப பாதிப்புகளையும், கேது இருக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். ராகு தசை பொறுத்த வரைக்கும் ராகு 7ல இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா சனியோட பார்வையும் வாங்குறாரு, பிளஸ் புதனை போல செயல்படுவாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானம், மாரகஸ்தானம், இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்குரிய இடம் தான் 7ஆம் இடம். அந்த அதிபதி பாத்தீங்கன்னா 6ல மறைகிறாரு. சோ ராகதசை சுயபுக்தி அப்படின்னு வரும்போது 6ஆம் இடத்துல இருக்கிற நம்ம தசைகள் பார்க்கும்போது நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பாத்துக்கலாங்க. கிரகங்கள் இந்த மாதிரிதான் இருக்கு. சோ இதுல வந்து சூரியன் நல்லா இருக்கிறாரு, சந்திரன் நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் நல்லா தான் இருக்கிறாரு. அதே மாதிரி புதன் பார்க்கும்போது அவரு நல்லா இருக்கிறாரு. குரு ஓகே. சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக பலமா இருக்கிறாரு, அவ்வளவு பலம் அடைகிறது நல்லது இல்லை. சனி பொறுத்த வரைக்கும் ஓகே. அதே மாதிரி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறப்போ ராகு 7ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத விஷயமா தான் நம்ம பாக்குறோங்க. வீடு கொடுத்தவர் 6ல மறைகிறாரு. அதே மாதிரி இன்னும் ஜாதகர் வந்து ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஏன் அவருக்கு ஜோதிடத்துல ஆர்வம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் புதன் ஆகுறாருங்க. புதனும் ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாருங்க. அதனாலதான் ஜோதிடத்துல இவ்வளவு ஆர்வம் வந்திருக்கு. புதன் இவ்வளவு, அதாவது 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா மட்டும் நம்ம வந்து ஜோதிடத்தை தொழிலா பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்தோட புதன் சம்பந்தப்பட்டாருன்னா ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை கொடுக்கும். அந்த தொழில் அவருக்கு சக்சஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம தசாபுத்திகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, புதன் அந்த அளவுக்கு நல்ல சூட்சம வலுவோட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நாலேஜ் கொடுத்து அதுல பெரிய சக்சஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறது புதன் நம்ம செக் பண்ணி தான் சொல்லணுங்க.
கொஞ்சம் 6-7-8ல சந்திரனுக்கு 6-7-8ல இல்லைன்னா சுக்கிரனோட இணைவுல மீனத்திலேயே இருந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா பெரிய ஜோதிடர் ஆயிருக்க முடியும். நம்ம பார்ப்போங்க, தசாபுக்திகள் பார்க்கறதுல இருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். முதல்ல தசை அப்படின்னு பார்க்கும்போது சந்திர தசை 1982ல இருந்து 90 வரைக்கும் சந்திர தசை ஓரளவுக்கு நல்ல தசை தான். 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அப்படிங்கிறதுனால சுக்கிரனோட உச்ச சுக்கிரனோட பார்வை அப்படிங்கிறப்போ அந்த சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருவாரு. சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அஷ்டமாதிபதி, அவர் பாக்குறது 4ஆம் இடத்தை பாக்குறாரு. நிஷ்பலமும் அடைகிறாருங்க இந்த இடத்துல. 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிற சந்திரன் 10ஆம் இடத்துல நிஷ்பலம் அடைவாரு. நிஷ்பலம் அடைந்து 6ஆம் அதிபதியோட பார்வையை வாங்கி சனி செவ்வாயோட இணைவில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுத்துறதுக்கு சந்திர தசை அவ்வளவு ஒன்றும் சிறப்பான தசையா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. 1982ல இருந்து 1990 வரைக்கும் ஜாதகர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பாரு. ஒரே ஒரு விஷயம் அவரை காப்பாத்துறது என்ன அப்படின்னா, நல்ல வலுவான சந்திரன் வளர்பிறை துவாதசி திதியில பிறந்திருக்கிறார், 2 நாள்ல பௌர்ணமி ஆக போறார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். அதனால ஓரளவுக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நிஷ்பலம் அடைஞ்சதுக்கு சனி செவ்வாயோட இணைவுல இருக்கிறதுக்கு 6ஆம் அதிபதியோட பார்வை வாங்கினதுக்கு ரொம்ப ஒரு கடுமையான தசையா இருந்திருக்கும். ஆனா துவாதசி திதியில பிறந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு சமாளிச்சு வந்திருக்கலாம். அதனால சந்திர தசை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் சிரமமான தசையா தான் எனக்கு படுதுங்க. செவ்வாய் தசை பொறுத்த வரைக்கும் 90ல இருந்து 97 வரைக்கும் செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5-12ஆம் அதிபதி. ஒரு வீட்டை குரு பாக்குறாரு, இன்னொரு வீட்டை தனி புதன் பாக்குறாரு. செவ்வாய் தசை அருமையான தசைங்க 90ல இருந்து 97 வரைக்கும். சனியோட இணைவு அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பெருசா பார்க்க வேண்டாங்க. ஏன்னா வலுவான சந்திரனோட இணைவுலையும் சுக்கிரனோட பார்வையிலையும் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு தான். இந்த இடத்துல 6ஆம் அதிபதி பாக்குறாரு அப்படிங்கறதுனால அதாவது எந்த ஒரு கிரகமும் 6ஆம் பாவகத்திலிருந்து தசை நடத்தினாலும் 6ஆம் அதிபதி இவ்வளவு வலுவா இருந்து செவ்வாய் பாக்குறாரு அப்படிங்கறதுனாலையும் நோய் எதிரி கடன் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்து வேலைகள் அது செய்யணும் இல்லைங்களா, 6ஆம் அதிபதியோட பார்வையை வாங்கும் போது அந்த மாதிரி இருந்திருக்கும். 90ல இருந்து 97 வரைக்கும் நல்ல தசை. செவ்வாய் தசை ரொம்ப அருமையான தசை. அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இல்லை, நல்லா இருந்திருக்கும். அடுத்து ராகு தசை 97ல இருந்து 2015 வரைக்கும். ராகு தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனியோட பார்வையை வாங்குறாரு. சோ 2ஆம் அதிபதி அதாவது குடும்பஸ்தானாதிபதியோட பார்வையை வாங்குற ராகு அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கையா திருமண அமைப்பு அதுதான் கொடுத்துருக்கணுங்க. ராகு தசை பாத்தீங்கன்னா ராகு தசையில எந்த புக்தியில ராகு தசை புதன் புக்தியில மேரேஜ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. ஒரே நிமிஷங்க. ராகு தசை புதன் புக்தி திரும்ப சுக்கிரன் அந்த இடத்துல மேரேஜ் நடந்திருக்கலாம். ஏப்ரல் 2026ல இருந்து செப்டம்பர் 2026 இந்த பீரியட்ல மேரேஜ் நடந்திருக்கலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி அவரே ராசிக்கு பாத்தீங்கன்னா 9ல பாக்கியத்துல தானே இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. புதன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறாருங்க. ஸோ ராகுதசை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகுதசை புதன் புக்தியில தான் மேரேஜ் நடந்திருக்கணும். ராகுதசை புதன் புக்தி ராகு அந்தரம் கூட நல்ல சான்ஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 பீரியட் சொல்றேங்க. எய்தர் ஏப்ரல் 2006ல இருந்து செப்டம்பர் 2006 மேரேஜ் நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா மார்ச் 2007ல இருந்து ஆகஸ்ட் 2007க்குள்ள மேரேஜ் நடந்திருக்கணும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க. பாக்கியாதிபதி 5ல போறாரு, குருவோட பார்வையை வாங்குறாரு. ராசிக்கு 5 அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடமும் எந்த பாவகிரகங்களோட தொடர்பும் இல்லை. ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசிலேயே இருக்கிறாரு. செவ்வாய் சனி காம்பினேஷன்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட ஜாதகப்படி இவருக்கு ஆண் குழந்தை ஒன்று கண்டிப்பா உண்டு, ஒரு பெண் குழந்தை இருக்கலாம், 2 குழந்தை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றேன். அது நம்ம பாத்துக்கலாங்க. ஏன்னா குழந்தைகளை இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல உடனே பார்த்து சொல்றதுங்கிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஆண் குழந்தை கண்டிப்பா இருக்குங்க. ராகுதசை பொறுத்த வரைக்கும் ராகுதசை ஒரு சனியோட பார்வையும் வாங்குறதுங்க சார். எப்பவுமே செவ்வாய் சனியோட பார்வையும் வாங்கும் போது ராகுதசை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்ப்போங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல சந்திரதசை சந்திரனும் 6ஆம் அதிபதியோட பார்வையை வாங்குறாரு. செவ்வாய் அவரும் 6ஆம் அதிபதியோட பார்வையை வாங்குறாரு. ராகு பாத்தீங்கன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த புதனும் 6ஆம் இடத்தோட இருக்கிறாரு.
ஸோ எல்லாமே அந்த நோய் எதிரி கடன் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு அந்த நோய் எதிரி கடன் அந்த 6ஆம் இடத்து விஷயங்கள் வந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அது நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாங்க. சரி, ராகு தசையில சுயபுக்திகள்லாம் வேண்டாங்க சார். நம்ம அப்படியே ராகு தசை புக்திகள் வேண்டாம், குரு தசைக்கு போயிடலாங்க. குரு தசை 2015 நவம்பர்ல ஆரம்பிச்சதுங்க. குரு தசை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு தசை பரிவர்த்தனையின் மூலமா அவரோட 4ஆம் இடத்துக்கே போறாருங்க. 4ஆம் இடத்துக்கு போயும் ஏன் அவரால 4ஆம் இடத்து வேலை இப்போ தசை ஆரம்பிச்சே 9 வருஷம் ஆச்சு, ஏன் அவரால வீடு கொடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் எனக்கு கொஞ்சம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த லக்ன அவயோகி எப்பவுமே என்னோட குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, எல்லா லக்னங்களுக்கும் ஒரு அவயோக கிரகம் இருக்கும். இப்போ மேசம் விருச்சிகம்னா செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் கிரகத்தை சொல்லுவாரு. அந்த பர்டிகுலர் கிரகம் எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கோ, எந்த பாவகத்துல இருக்கோ அந்த பாவகத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு வலுவா இருக்கோ அந்த வலுவை பொறுத்து அந்த பாதிப்புகள் இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் இவ்வளவு வலுவானது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்றேங்க. ஏன்னா இவ்வளவு நம்மளோட எதிரி இவ்வளவு வலுவாகி 4ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடம் கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடுச்சுங்க. இடிஞ்சு போன ஒரு கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுல கொண்டு போய் என்ன விட்டா நான் என்ன பண்ணுவேன்? பரிவர்த்தனையின் மூலமா குரு அந்த வீட்டுக்கு தான் போறாரு. ஸோ அதனாலதான் இது வரைக்கும் அவரால் அந்த சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் அவரோட லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நம்ம அதை இன்னும் அனலைஸ் பண்ணலாங்க. குருதசை சுயபுக்தி அப்படிங்கிறது 2017 வரைக்கும். 2017 வரைக்கும் அப்படிங்கிறப்போ அந்த குருதசை சுயபுக்திங்கிறது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு டைமா தாங்க சார் இருக்கு. குருதசை அவ்வளவு நல்லது பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்குங்க. நல்ல மரியாதை, அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பீரியட் தான், அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஏன்னா சூரியனோட பார்வை எஸ்பெஷலி அவர் பாக்கியாதிபதியாகி அவரோட ஒளியை வாங்கி அவருக்கே திரும்ப கொடுக்கிறார் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம்தான். சூரியனும் நல்லா தான் இருந்து பாக்குறாரு குருவை. குருவும் சூரியனும் பாத்துக்கிறது ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கும், நல்ல மரியாதை கொடுக்கும், அதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா வாழ்க்கையில வந்து மற்ற தேவைகள் நல்லா இருக்குமா? நல்ல சொகுசான வாழ்க்கை கொடுப்பாரா? வசதியான வாழ்க்கை கொடுப்பாரா? வீடு வாகனம் சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரா? பரிவர்த்தனையின் மூலமா அங்க போன குரு அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. இப்போ அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற தசாபுக்திகளுக்கு வந்துடலாம். செப்டம்பர் 2023 இருந்து மே 2026 வரைக்கும் குருதசை சுக்கிரன் புக்திங்க. குருதசை சுக்கிரன் புக்தி சஷ்டாஷ்டகமா இருந்தாலும் ஸ்தான பலம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்னு மணியனை சொன்னாங்க. அதுலயுமே எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் காரகத்துவ ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கதான் பார்ப்பாரு, ஆதிபத்திய ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுக்க பார்ப்பாரு. அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மூலமா பிரச்சனைகளை கொடுப்பாரு. பெண்கள் மூலமா பிரச்சனைகளை கொடுப்பாரு, வீடு வாகனம் இது மூலமா பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஒரு நல்ல வீடு இல்லையே, இல்லைன்னா வீட்டுல பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி வாகனம் வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆயிருது, அந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. சோ பெண்கள் மூலமா குறிப்பா ஜாதகருக்கு எப்பெல்லாம் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, ஏன்னா சுக்கிர தசை வராதுங்க இவருக்கு. சுக்கிர தசை 2074 தான் வருது. ஸோ சுக்கிர தசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எப்பெல்லாம் சுக்கிரன் புக்தி வருதோ அப்பெல்லாம் ஜாதகர் பாதிக்கப்படுவார். குறிப்பா பெண்கள் மூலமா பாதிக்கப்படுவாரு. இல்லைன்னா சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீடு பிரச்சனையோ இல்ல வண்டி வாகன பிரச்சனைகளோ இல்ல உடம்பு சம்பந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் 4லயே இருக்கிறாரு அப்படிங்கறதுனால 4ஆம் பாவகம் பாதிக்கப்படும்போது சுகஸ்தானம் சுகவீனம் வருதுங்க. உடம்பு பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கு பாக்குறாரு. ஸோ இது எல்லாமே செப்டம்பர் 2023 இருந்து மே 2026 வரைக்கும் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா பெண்கள் விஷயத்திலையும், பெண்கள் மூலமா பிரச்சனை வராம மனைவி மூலமாவோ இல்ல வேற யாராவது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். கூட பெண்கள் வேலை பார்த்தா கூட அவங்க கூட நம்ம மேல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ செப்டம்பர் 2023 இருந்து மே 2026 வரைக்கும் பெண்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறார் அப்படிங்கறதுனால அம்மாக்கும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க பார்ப்பாரு. அதனால அம்மாவையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க. மற்றபடி பெரிய குருதசை பொறுத்த வரைக்கும் அடுத்து குருதசை சூரிய புக்தி ரொம்ப அருமையா இருக்குங்க சார். மே 2026க்கு மேல குருதசை சூரிய புக்தி ரொம்ப அருமையா இருக்கும். வீடு எப்போ வாங்குவீங்க, வீடு வாங்குற யோகம் அப்படின்னு பார்க்கும்போது குருதசை சுக்கிர புக்தி ராகு அந்தரம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். செவ்வாயும் கொடுப்பாருங்க சார். செவ்வாய் நல்லா தானே இருக்கிறாரு. அதனால நீங்க இப்ப இருந்து ஜூன் 2025க்குள்ளேயே வீடு வாங்குற யோகம்
கண்டிப்பா நல்லா இருக்குங்க. ஆனா என்ன குரு சுக்கிரன் அப்படிங்கிற காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால சுக்கிரனுமே வீடுகளை தான் சொல்லுவாரு. ஸோ வீடு மூலமாவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இருக்கு எனக்கு. அதனால பெட்டர் நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டு ரொம்ப அருமையான டைம் அப்படிங்கிறது குரு தசையில சூரிய புக்தி ரொம்ப அருமையான நேரம். அதனால அந்த டைம்ல வாங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மே 2026க்கு மேல மார்ச் 2027க்குள்ள வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் குருதசை சுக்கிர புக்தி, சுக்கிரதசை குரு புக்தி அப்படிங்கிறது எந்த லக்னமா இருந்தாலும் அவங்க யார் வலுவா இருக்காங்களோ அந்த அந்த வலுவான கிரகம் தன்னோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள் மூலமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதிங்க. இந்த இடத்துல சுக்கிரன் தானே வலுவா இருக்கிறாருங்க. சுக்கிரனோட விஷயங்கள் மூலமா பிரச்சனைகளை கொடுக்க பாப்பாரு. அதனால குருதசை சுக்கிர புக்தியில கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. இந்த நேரத்துல ஏதாவது வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த வேண்டாம். குருதசை சூரிய புக்தி ஆரம்பிக்கிட்டுங்க. சூரியன் ரொம்ப அருமையா இருக்கிறாரு. குருவும் சூரியனும் லக்ன யோகிகள். அவங்களோட டைம் வரும்போது அப்ப வாங்குங்க. மே 2026ல இருந்து மார்ச் 2027க்குள்ள வாங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க முடிஞ்ச வரைக்கும் மே 2026 வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமேங்க. மற்றபடி நம்ம உங்களுக்கு நீங்க இவர் வந்தாரு போயிட்டாராட்டுக்குதுங்க, சுப்பிரமணியம் பெருமாள் சாரு. சார் நீங்க மைக் ஆன் பண்ணிக்கிங்க. நம்ம சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்க. டவுட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்க சார். கேக்குதுங்க. சுந்தரையா ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அவரு கண்ணன் சாரும் ரொம்ப நல்லா சொன்னாருங்க. அப்புறம் இன்னொரு சார் சொன்னாரு, அவருக்கு முன்னாடி மணி சாரும் அவரும் சூப்பரா சொன்னாருங்க. ரொம்ப தெளிவா இருந்தது, நல்லா இருந்தது. இது என்னோட ஜாதகம் தானுங்க. இது வரைக்கும் என்னால தெளிவுபடுத்த முடியல. இது என்னோட ஜாதகம் தான். ஆனா ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் தனிப்பட்ட முறையா அதாவது எல்லா கட்டங்களையும் நிரம்பி இருக்கிறது ஒரு சிறப்பு தான். இதை ஒரு வழி சொன்னாங்க. நாம திருவருள் ஜோதி நிலையம் அங்க நான் பார்த்தோம் இல்லைங்க. அப்போ பழக்கம். ஆனா எல்லாமே தெளிவா இருந்ததுங்க. தெளிவா சூப்பரா சொன்னீங்க. எனக்கு இளமை காலத்தையெல்லாம் என்னால சொல்ல முடியல. எனக்கு ஞாபகம் இருக்காது இல்லைங்க. சந்திரன் திசை, செவ்வாய் திசை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ராகு கால திசை கொஞ்சம் கொடுமையாகத்தான் இருந்தது. கொஞ்சம் பிரச்சனை தான். 1998ல இருந்து 2000 வரைக்குமே +2, அதாவது 10+2 முடிக்கிறேன், 11th 12th அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டகாலம். ஒன்னும் படிக்க முடியல, ஒன்னும் சிந்தனையே சரியா ஓடல. அதுக்கப்புறம் வர்ற ராகு திசை ரொம்ப கொடுமையாவா இருந்தது. அதாவது மறுபடியும் வேற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணி ஒன்றும் முடியல. +2வோட நின்றுக்கிட்டேன். என்னோட ஆரம்ப கல்வியோட முடிச்சுக்கிட்டேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் சில பிரச்சனைகள் அதுன்னு சொல்லி நிறைய இப்போதைக்கு அந்த குரு திசை வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஓரளவுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்புறம் அதுவுமே 2008-7ல கல்யாணம் ஆச்சுங்க. 8-9ல ஒரு பொண்ணு ஒண்ணு பிறந்து இறந்துருச்சு கார்ட் ப்ராப்ளத்துல. அதுக்கப்புறம் 2013ல ஒரு பொண்ணு. அப்புறம் 2015ல பையன். ஒரு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு ஓகே இருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா ஒரு பொண்ணு இதாயிடுச்சு, கார்ட் ப்ராப்ளத்துல இறந்துச்சு. மற்றபடியா நீங்க சொன்னது அத்தனையுமே 100க்கு 100 சிறப்பு. நான் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருந்து. குறைஞ்சபட்சம் சொல்ல போனாலுமே ஒரு 85% 90% எல்லாருமே நல்லா சொல்லிட்டீங்க. ஆரம்பத்துல பூராமே எல்லாம் நல்லா இருந்துங்க. சிறப்புங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சொன்ன அத்தனை பேருக்கு, அத்தனை ஜோதிடர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன வேலை பாத்தீங்க சார் இப்ப வரைக்கும்? ஓகே. ஆரம்பத்துல இருந்து அந்த +2 வரைக்கும் முடிச்சிட்டேங்க. அண்ணா யாரோ லைன்ல வராருங்க. இல்லைங்க, +2 வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்ப நான் சிடிசி கண்டக்டருங்க. நான் ஜீவா கண்டக்டர். ஓகேங்க சார். ஜீவா கண்டக்டருங்க. சனி வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் சனியோட தொழில்கள் வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் நினைச்சேன். கண்டக்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுவும் காற்று ராசிங்க. குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா காற்று ராசியில இருக்கிறாரு.
சோ காற்று ராசிகள் ஆமாங்க. சுபத்துவம் அதையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க டிராவலிங்ல பயணம் சனியோட கரெக்ட் தாங்க சார். ஓகேங்க ஓகேங்க. அதாவதுங்க அப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு சுபத்துவத்தோட, அது இல்லாம செவ்வாய் சனி இருக்காருங்க இரும்பு சம்பந்தமான தொழில் அப்படின்ற பார்க்கும்போது இது கரெக்ட். பிரயாணம் என்றும் போது சந்திரன், இரும்பு தொழிலுங்கும் போது சனி, இது ரெண்டும் காம்பினேஷனுங்கும் போது வருதில்லைங்க. அப்படி பார்த்தாலும் சுக்கிரன் பாருங்க, சுக்கிரன் 10ஆம் இடத்தை பாக்குறாருங்களா, சில்லறை காசுக்கு சொந்தக்காரரு சுக்கிரன் அல்லவங்களா, சில்லறை காசு பண கட்டுக்கு சொந்தக்காரரு இல்ல சார். ஒரு நிமிஷம், நீங்க டிராவல்ஸ் நடத்தாம சனி அங்க இருந்ததுனால பொதுமக்கள் பயணிக்கிற இதுல கண்டக்டரா இருக்கீங்க. கரெக்ட் தாங்க சார், கரெக்ட் தான். ஆமா அது அதனால கண்டக்டருங்க சிறப்பு தானுங்க. எல்லாருமே சொன்னது உங்களுக்கு ஜோதிடத்துல ஆர்வம் வந்து 2021ங்க. ஓ இப்பதாங்க ரீசன் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்குங்க. ஆமா ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட்ங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க செஞ்சு கொடுத்த சீல் கட்டை தானுங்க அது, அந்த மஞ்சள் கலர் சீல் கட்டை இன்னும் வச்சிருக்கேங்க, அதைத்தானே இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அருமைங்க. ஜாதகம் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க? ஜாதகம் பாத்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனா இன்னுமே ரொம்ப கொஞ்சம் தெளிவு ஆகணுங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. இது ஓகே தானுங்க, நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குதுங்க. சரி, என்ன நம்ம இன்னும் நிறைய சந்தேகம் டெய்லியுமே கத்துக்கிட்டு தான் இருப்போங்க, அதுதான் ஜோதிடங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க, 1 2 வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்போம். ஒரு நாளைக்கு 2 1 வருங்க. இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு அனுபவம் தானுங்க. எனக்கு இந்த சுக்கிரன் குரு திசையில சுக்கிரன் பத்தி என்ன செய்யும் அப்படிங்கறத நான் ஒரு காம்பினேஷன் கொண்டு வச்சிருப்பேனுங்க. எனக்குன்னு ஒரு அனுமானம் இருக்குல்லங்க, நான் அதுல வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்ல இதை வந்து யாருகிட்ட கேட்க, ஒரு நாள் நான் நம்மளை மாதிரி ஒரு படிச்சவங்க ஜோதிடர்களை கேட்டா தானே அதனோட விளக்கம் தெரியும். நம்மளோட இதவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை என்னோட ஜாதகத்தை போட்டேங்க. அந்த குரு திசையில சுக்கிரன் புத்தியில வந்து வீடு வண்டி வாகனம் வாங்குறது பிரச்சனையில உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுவும் சிறப்பாதான். இப்பவும் பாருங்க, வீடு ஒரு புது வீடு தேடி போனேன், தேடி போறது பூரா ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்குதுங்க. வாஸ்து குறைபாடு இருக்கு, இல்லைன்னா ரேட் ஜாஸ்தியா சொல்றாங்க, இல்லைன்னா இடைஞ்சலா இருக்கு. ஒரு 4 5 வீடை போய் பார்த்துட்டேன். பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆடி மாசங்கிறதுனால விட்டுட்டேங்க. சரி ஆவணிக்கு மேல பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தா எனக்கு அது வந்து நீங்க சொல்றத பார்த்தா இன்னொரு சார் ஒருத்தர் சொல்றாரு, சுவாதினம் இப்போ வந்து சுக்கிரன் மேல வந்து ராகு போவார் எப்பங்க, உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல நம்ம சுக்கிரன் இருக்காருங்க. அப்ப வந்து ராகு அப்ப போகும்போது ஒரு முயற்சி பண்ணணும் நடக்குன்னு சொன்னாரு. அப்ப நடக்குமா நடக்காதான்னு சொல்லி தெரியலைங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா குரு திசையில சூரியன் புத்தியில முயற்சி பண்றது சிறப்பு தான். ஏன்னா அது வரைக்கும் நாம சுக்கிரன் மீது ராகு கோச்சாரத்துல போகும்போது நாம போய் செஞ்சு ஏதாவது பிரச்சனையில நீங்க மாட்டிச்சுனாலும் வம்பு தான். அப்புறம் அந்த 2026 நீங்க சொல்ற மாதிரி குரு திசையில சூரியன் புத்தி வரைக்கும் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நிம்மதியா உட்கார முடியாது. அப்படித்தானுங்க, நிம்மதியா உட்கார முடியாது. சரி, இன்னும் அதனாலதான் ஒரே ஒரு கேள்விங்க. லக்னாதிபதி வக்ரம் ஆயிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து இன்னொரு டைம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இல்ல கண்டிப்பாங்க. அது வாங்கிட்டு வரும்போது இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு முட்டை வாங்க போறோம்னு வைங்க. முட்டை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு இது அவங்க சொல்லி விடுறாங்க, முட்டை வாங்கிட்டு மசாலா வாங்கிட்டு வராங்கன்னு போடுறோம். அம்மா எதச்சே போனோம்னா முட்டையை வாங்கிட்டு மசாலா மறந்துட்டு வந்துடும், திரும்பி போகணும். அது உண்மைதான் சார், அதெல்லாம் உண்மைதான். இப்போ ஜவுளி கடைக்கே போனோம்னாலும் பனியனும் ஷார்ட்ஸ் எடுக்க போவோம், பனியன் மட்டும் எடுத்துட்டும் மறந்துட்டு வந்துருவோம், மறுபடியும் ஷார்ட்ஸ் எடுக்க போகணும். அது ஏதாச்சும் நடக்கிறதானுங்க, அது ஓகே தான். சின்ன விஷயம் நான் கேக்குறது, இப்போ திருமணத்துல பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்க. திருமணம் டேட் ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டேட்ல மேரேஜ் பண்ண முடியாம அப்புறம் இன்னொரு டேட்ல பண்றது, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுங்களா? எப்படி பிரச்சனைனா? நடந்ததுங்க. ஓகேங்க சார், ஓகே. ஆமாங்க அப்படித்தான். அது எப்படின்னா, எங்க அத்தை பொண்ணை வந்து இது பண்ணுனாங்க. சரிங்க. அது எனக்கு டேட் எல்லாம் குறிச்சு பத்திரிகை இதெல்லாம் பண்ணாங்க. அது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்க. ஒரு எந்த தொழிலும் கிடையாது. சொந்த பந்தம் விட்டு போகுங்கிறதுக்காக, சொத்து பத்து விட்டு போகுங்கிறதுக்காக எங்க அப்பாவும் எங்க அத்தையெல்லாம் ஒன்னா இது பண்ணிட்டாங்க. அதுல வந்து நாம எந்த தொழிலும் இல்லாம பணங்காசு சொத்து இருக்குங்கிறதுக்காக நாம இதை வந்து கட்டிக்கிட்டோம்னா நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நமக்குன்னு ஒரு தொழில் வேணும் அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டேன். அதை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்போதைக்கு. அது வந்து பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டு அவாய்ட் ஆனதுதான், அது ஒன்றும் பிரச்சனை.
அதுதாங்க சார். இந்த சரி மாதிரி சரி பெரிய போயிட்டு விஷயங்கள் ஏதாவது, ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி கடைக்கு போயிட்டு வாங்காம வர்றதுங்கிறது எல்லாருக்கும் நடக்குங்க. இந்த மாதிரி ஒரு மேஜர் சரி இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஓகே, ஆமா இந்த மாதிரி ஒரு கிரகம் இப்படி இருக்கும்போது இப்படி பண்ணுது அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார், ஓகே சார். நடந்தது உண்மைதாங்க, நடந்தது ஓகேங்க சார். உண்மைதாங்க. அப்ப நீங்க சூரியன் சுபத்துவம் அப்படிங்கறதுனால நீங்க கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கீங்க. அஹ், ஆமா. கன்ஃபார்ம் ஆமாங்க. நீங்க சூரியன் எப்படிங்க சார்? சுபத்துவம்ங்கிறதுனால ஆமாங்க. சொல்லுங்க. வீட்டுல ஐ மீன் நீங்க ஊர்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல், அதாவது அப்பா ஒரு ஒரு பதவியிலயோ அந்த மாதிரி உங்க 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 பேர் சொன்னா, உங்க குடும்பத்தை பத்தி சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாங்க. நாங்க நாங்க அதாவது எங்க அப்பாவே ஊர்ல கொஞ்சம் பெரிய பெரிய ஆள் தான். அதுல இப்ப போன பார்த்தோம்னா ஊருக்குள்ள எது நடந்தாலும் நம்மளோட ஆலோசனை கேட்காம இப்போ நம்மள செய்ய, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க. அப்படி பார்த்தாலும் நம்ம வந்து பெரிய ஆளு, பணத்துல பெரிய ஆளோ அப்படின்ற மரியாதை கிடையாது. நம்மளோட வார்த்தை, நம்மளோட நடவடிக்கை, நம்மளோட செய்கைகளை வச்சு இவரு நல்லவர், இவர்கிட்ட நம்ம இதை கேட்டா யோசனை கேட்டா இது நல்லது நடக்கும் அப்படின்ற அனுசரணையில வராங்க. இவ்வளவுதான். நம்ம பணம் காசு இல்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணுவோம், பணம் கொடுத்து உதவி பண்ணுவோம், அவர்கிட்ட போனா இது வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இதெல்லாம் வர்றது கிடையாது. இவர் போனா நல்லவர், இவர் இதை செய்வாரு, இவர் சொன்ன ஒரு நல்லதா இருக்கும், சரி இவரு மூலம் முயற்சி பண்ணா சிறப்பா இருக்கும், ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக வர்றவங்க தான். நம்ம பேச கேட்பாங்க நிறைய பேர், அது வந்து கேட்டுட்டு போவாங்க. நல்லா அதெல்லாம் நல்லாதாங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க சார், நானே கேட்டிருக்கேன், மத்தவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ வீடு அப்படிங்கறது இது வரைக்கும் உங்க பேர்ல வீடு வாங்கவே இல்லைங்களா? அப்பா பேர்ல தான் இருக்கு, என் பேர்ல கிடையாது. உங்க பேர்ல நீங்க அப்பாவோட சொத்து அப்படியே இருக்குங்க. இல்லைங்க. உங்க பேர்ல வீடு இப்பதான் பேர்ல பிளான் பண்றீங்க இல்ல முன்னாடி இருந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் அமையாம இருக்குங்களா? அமையாது. ஆமாங்க. அது அப்பாவோட சொத்து அங்க இருக்குங்க. அப்பாவோட சொத்து பத்தி இருந்தாலுமே அது வந்து எங்க அக்கா எனக்கு கூட பிறந்தவங்க 3 அக்கா. 3 அக்காவுக்கு அதுல வந்து பங்கு இருக்கு. அதாவது சொத்து பத்துக்கள் நாங்க தனிப்பட்ட முறையில வாங்கினது, நான் தனிப்பட்ட முறையில வாங்கினது, அவங்க இடம் போக்குவரத்து வாங்கினதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கு. அது வேற விஷயம். அதாவது தகப்பனார் சொத்துன்னு வரும்போது அது 3 போடும், 4 பங்கணுமா இல்லையா அந்த வீட்டை? 1 பங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து போட்டு அந்த வீட்டை வந்து நாம வாங்கணும். அந்த மாதிரி அது பங்கு இருக்கானா அப்படிங்கும் போது அதை ஏன் நம்ம போட்டு எடுத்துட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தனியா வாங்கலாம்னு ஒரு எய்ம் பண்ணோம். இங்க பார்த்தா ஒரு 30-32 லட்சத்துக்கு ஒரு வீட்டை போய் பார்த்தேன். சரி அது ஆகலன்னா 40 லட்சத்துக்கு ஒரு வீட்டை பார்த்தா ஏதோ ஒரு குறைபாடு உள்ள இருந்துகிட்டு தான் இருக்குங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா வாஸ்து பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா பேச்சுக்கள் சரியில்லாத புரோக்கர்கள் சரியில்லை, அது நிறைய பிரச்சனை அந்த வீட்டு விவரத்துல இப்ப இருக்கு. நாங்க முயற்சி பண்ணினாலும் அலைஞ்சாலும், ஆனா அந்த முயற்சியில வந்து நமக்கு அது மனசு ஒத்து வர்றது இல்லைங்க. மனசு திருப்தி படலைன்னா அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். அந்த வீடு சுத்தமா இல்ல, வேற எதுவும் யாராவது அதாவது கொஞ்சம் குளறுபடியான ஆட்கள் அப்படின்ற மாதிரி வீட்டுல கொஞ்சம் குறைபாடுகள் ஏதாவது இருக்கிற மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா அந்த ஏரியா பக்கம் போக மாட்டேங்க. அதுல வந்து தட்டி கழிச்சது உண்மைதான். நான் தேடிட்டு தான் இருக்கேன். கண்ணன், மணினா, சார், சந்திரசேகர் சார், உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க சார். அதே மாதிரி இந்த வீடு சொன்னீங்க பாத்தீங்களா, வீடுமே ஒரு வீடு பாக்குறீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை வேண்டான்னு விட்டுருங்க, அதுக்கடுத்த வீட்டுக்கு முடிங்க, அதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஒரு 20 நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேண்டான்னு விட்டுருங்க. ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு வக்கரம் தான். அதுக்கடுத்து ஒரு வீடு சிறப்பா இருக்கும். சரி, ஓகே சார். ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அது வேணான்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு போனா ஓகே ஆகுங்களா? அப்போ நான் பாத்தீங்கன்னா இப்ப குரு திசையில சுக்கிரன் புத்தியில இந்த வேலை செய்யலாமான்னு கேள்வி. செய்யலாம் சார். நீங்க பரிவர்த்தனைங்கிறது குரு உங்களுக்கு வக்கரம், சுக்கிரன் வக்கரம் கிடையாது. ஆனா பரிவர்த்தனைங்கிறது நம்ம எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? 4ஆம் இடம் இது, அதனால கிடைக்கும் சார். நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சுக்கிரன் மேல ராகு போகும்போது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும், அதை பாதிக்க செய்யாது ராகு. சரிங்க. சுக்கிரன் மேல ராகு போகும்போது கண்டிப்பா செய்வாருங்க. புதனுமே நம்ம வீடுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதன் மேலதான் குரு போகும். செவ்வாய் எடுக்கிறத விட புதன் எடுத்துக்கலாம். நம்ம புதன் மேல குரு போகும்போதுமே அது அடிப்படையுமே நம்ம கண்டிப்பா உங்களுக்கு வீடு அமையும். வீடு அமையும் ரெடி சார். நீங்க வந்து ஒரு பிரச்சனை இல்லாத வீடாக இருக்கணுமே. சுந்தர் சார் சொன்ன மாதிரி இந்த குரு திசையில சுக்கிரன் புத்தியில பிரச்சனை, அதாவது குருவும் சுக்கிரனும் ஆப்போசிட் இருக்கத்தான் சார். வாஸ்துக்கு ஏன்னா குரு உங்களுக்கு வக்கரம் தானே, ஒரு ஒரு குறைதான். செவ்வாயும் வக்கரம், ஒரு குறையோட தான் இருக்கும். அத நீங்க எப்படி பார்த்தாலும் குறைங்கிற இருக்கத்தான் செய்யும்.
நீங்க எவ்வளவு பெரிய வாஸ்து ஜோதிடம் கொண்டு போய் நிப்பாட்டினாலும் அங்க குறை உள்ளதுதான், ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு சின்னதுனால இருக்கணும், அப்படி உள்ளதா அமையும். சரி சரி சரிங்க, சரி ஓகேங்க. அப்படி இப்படி தொடங்கலாமா, இல்ல இது இவர் சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் தாண்டி குரு சூரியன்ல தொடங்கலாமா? சூரிய புத்திலையா? சூரியன் பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனோட சாரத்துலாம் இருக்கு. தொடங்கலாம். ஆனா லோன் வாங்கித்தான் உங்களுக்கு வீடு அமையும் சார். வீடு லோன், அதாவது லோன் வாங்கி வாங்குறது. 6ஆம் இடத்தை வந்து ரொம்ப வளர்க்க நம்ம வளர்க்க கூடாது, கடனை வளர்த்துக்கலாம், இஎம்ஐ போடுறது மாதிரி. நீங்க அப்படி பண்ணது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இல்ல இப்ப 30 லட்சம் கட்டினாலும் ஒரு 5 லட்சம் நம்ம கையில இருந்தாலும் சும்மா பேங்க் லோன் மாதிரி போட்டு விடுறதுதான். அது போட்டுக்கலாங்க, அந்த விதத்துல போட்டுக்கிட்டா போடுங்க. அப்போ வந்து சூரியன்லயே பாக்கலாங்களா, சுக்கிரன்லயும் பாக்கலாங்களா, சுக்கிரன் புத்திலயும் பாக்கலாங்களா? நீங்க இப்பயே முயற்சி பண்ணலாம். கிடைக்கும் உங்களுக்கு. கிடைக்குங்களா? சரிங்க சார். அப்படி பார்த்தாங்க, இப்போ ராகு வந்து சுக்கிரன் 1ஆம் பாவத்துக்கு போறதுக்கு 120 நாளுக்கு மேல இருக்குங்க. அப்புறம் பாக்கலாங்களா? அப்ப செட் ஆயிருங்கிறீங்களா? ராகு மேல போகும்போது உங்களுக்கு வீட்டு மேல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது சனி சுக்கிரன் மேல வந்தாலுமே வீடு அமையும் சார். சனி கோச்சார சுக்கிரன் மேல வந்தாலும் வீடு அமையும். சரிங்க, சரி ஓகேங்க சார். வீட்டுல மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, வீட்டுல மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா சார்? சொல்லுங்க சார். வீட்டுல மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா, இல்ல ஏதாவது எதிர்பாலினத்தவர் மேல பிரச்சனை வருமா? ஏன்னா நம்மளோட தொழில் வந்து கண்டக்டர் தொழில், எல்லாருக்கும் கூட அனுசரிச்சு போக வேண்டிய தொழில். ஏதாவது நம்ம ஒண்ணுமே சொல்லாம தான் இருப்போம். அவங்க ஏதாவது சில்லறை கொடுக்கல, அந்த சில்லறை கொடுக்கல, நோட்டை வாங்கிட்டு அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி, இல்ல ஓரசனை பொடிசனை அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களா? இல்ல இதை மட்டும் தான் கொடுக்குமா, இல்ல அதையும் சேர்ந்து கொடுக்குமா? கரெக்டுங்களா? அதாவது உங்க இது வந்து போராட்டத்துக்கு பின் அமைதி, புயலுக்கு பின் அமைதி போட்டு வரும். ஓகேங்களா சார்? சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா? பிரச்சனைக்கு அப்புறம் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் சார். லக்னாதிபதியே குருவா இருக்காது பாத்தீங்களா? சரிங்க. ஆனா பெருசா நீங்க எதிர்பாலின பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க மாட்டீங்க. பிரச்சனை ஆகும், அதுல தீர்வு கிடைச்சிரும் அப்படி சொல்றீங்களா? அதான் சுக்கிரன் செவ்வாய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, 1 டிகிரி ஜாஸ்தியெல்லாம் எதிர்பாயத்துல இருப்பாங்க. சரிங்க சரிங்க. அதனால பெருசா நீங்க நம்மளுடைய உங்களுடைய கேரக்டர் ஓகே. குரு லக்னாதிபதி குரு 11ஆம் இடத்த உபயஸ்தானத்துல இருக்கு, சிறப்பு தான். கேந்திரத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது இந்த லக்னத்தை பொறுத்தவரையில. அதனால நீங்க அனுசரிச்சு போய்க்கிருவீங்க எப்படியுமே. நீங்களே சால்வ் பண்ணி போயிருவீங்க. அந்த பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். குரு வளர்த்தவங்க கிட்ட அந்த பக்குவம் கரெக்டா வந்துடும். எப்படி நம்ம இது பேஸ் பண்ணுங்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கும் உங்ககிட்டயே. ஆலோசனை நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவு, அதனால எதுவும் கவலைப்பட தேவையில்ல. சார் என்னோட ஒரே ஒரு சஜஷன், நான் வந்து மன்னிக்கணும், நான் சொல்லிடுறேங்க. என்னன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எதிர்பாலினத்தவரால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பா வரும். இப்ப இருந்து ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு ராகு டைம், அவரே பாதகஸ்தானத்துல இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் இருக்கிற ஸ்தானத்தை கெடுத்துதான் பலன் கொடுப்பாங்க. அதனால நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உச்சனோட வீட்டுல இருக்கிற ராகு, நீங்க ஜான் 2020 புதன் உச்சனோட வீட்டுலதான் இருக்கிறாருங்க. இருந்தாலும் எனக்கு 6ஆம் இடம் அப்படிங்கறதும் கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது தான். அதனால ஜனவரி 2025 வரைக்கும் இப்ப இருந்து எனக்கு சொல்றதுக்கும் பயமா இருக்கு. நீங்க ஒரு கண்டக்டரு, நீங்க அப்புறம் பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் இப்படி எப்படி நீங்க பொண்ணுங்கிட்ட இருந்து விலகி இருப்பீங்க அப்படிங்கறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்குது. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்க. ஏன்னா பெண்களை அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க உள்ள போய் டிக்கெட் போய் தான் ஆகணுங்க.
அதை யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க ஆமாங்க ஆமாங்க. பொண்ணுங்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னாலும் நீங்க உட்கார்ந்த இடத்துல அவங்கள வந்து டிக்கெட் வாங்கிக்கங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க உள்ள போயிட்டு வந்துதான் பண்ண முடியாது. நீங்க இப்ப இருந்து ஆமா. ஜனவரி வரைக்குமே பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கும், கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4 மாசத்துக்கு. ஆமாங்க சார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாசத்துக்கு நீங்க எல்லாமே வீடு பாக்குறது தள்ளி போடுங்க, பெண்கள் கிட்ட இருந்து விலகியே இருங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க சார் எனக்கு, 2015 குருதசை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எந்த சொத்துமே வாங்கலீங்களா? கார் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். வாகனம் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க, வேற எந்த சொத்து எதுவுமே வாங்கலீங்க? இடமோ இல்ல ஒரு பைக் மாத்தினேன், பழைய பைக் மாத்தினேன், அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க சார், ஓகேங்க ஓகே. சொத்துக்கள் சொல்ற அளவுக்கு நீ எதுவும் வாங்கல. சரிங்க சரிங்க. தகப்பனார் பேர்ல இருக்குதுங்க, எல்லாமே இருக்கு. ஏன் இந்த வண்டியும் இன்னுமே என் பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணாம வச்சிருக்கேன். 2 வண்டியுமே என் பேர்ல இன்னும் நேம் டிரான்ஸ்பர் பண்ணலைங்க, அப்படியே தான் இருக்கு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்ப அந்த இடத்துல இருக்கிற சுக்கிரன், 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு அதாவது குருதசை ஆரம்பிச்சோன்னையுமே பரிவர்த்தனையின் மூலமா குரு 4க்கு போயிடுறாருங்க. இப்ப 4ஆம் இடத்து வேலைகளை நீங்க 2015 இருந்தே உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். வண்டி வாங்கியிருக்கீங்க, ஆனா உங்க பேர்ல இன்னும் மாத்தாம வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எந்த சொத்தும் வாங்கல. அதுதாங்க சார், அதுக்காக தான் கேட்டேன். அப்ப அந்த இடத்துல போன குரு அவரால் அந்த வேலையை செய்ய முடியல அப்படிங்கறதுக்காக, முடியுதா என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் குருதசை சுக்கிர புக்தி முடிகிற வரைக்குமே வெயிட் பண்ணுங்க சார். சூரிய புக்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வீடு வாங்குற, ஏன்னா அது வீடு வாங்கினீங்கன்னாலும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்து அதை நம்ம பேருக்கு மாத்த முடியாம ஏதாவது தொல்லை வந்துட்டு இருந்து, இப்ப பாருங்க, வண்டி வாங்கி உங்க பேருக்கு மாத்தாம வச்சுட்டு இருக்கீங்க. அது நீங்க நினைச்சா உடனே கூட பண்ணலாம், அதுல பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. முடியல. அதாவது இல்ல சார், நாங்க போன வண்டி வந்து இப்போ இதோட 3வது வண்டி. சரிங்க. 3வது வண்டியில 2 வண்டியுமே நேம் டிரான்ஸ்பர் பண்ணல. இந்த ஒரு வண்டியாவது நம்ம நேம் டிரான்ஸ்பர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போன இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி போய் டிரைவிங் ஸ்கூல்ல கேட்கும்போது என்னட்டா, இப்போதைய ஆர்டிஓ சிஸ்டம் என்னவாமா, அந்த வண்டி வாங்கினார இல்லைங்க, அவரோட ஆடியோ, அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணுமா. நானே புரோக்கர் வச்சு வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் அவங்களோட ஆதார் கார்டு நான் அந்த அட்ரஸ்ல இருந்து நான் பிடிக்கணும். நீ இல்லைங்க சார், இப்ப அப்படிதான் இன்சூரன்ஸ் போடுறதுக்கே நம்ம ஆதார் வச்சாதான் இன்சூரன்ஸே போட முடியுதுங்க. கரெக்ட் தாங்க, நிறைய ஆமாங்க நிறைய மாத்திட்டேன். அந்த சிக்கல்ல கொண்டு வந்ததுனால இப்ப நான் தயக்கம் வச்சிருக்கேன், அப்படியே வச்சிருக்கேன். அதேதாங்க சார், புரியுது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேங்க சார், வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்ப அங்க சுக்கிரன் அவயோகி அங்க இருக்கும்போது அவர் அது சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாருங்க அங்க. கரெக்ட் தான். ஆமாங்க. இது எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் தான் சார். ஓகே ஓகேங்க சார். எப்படின்னா, இப்படி சுக்கிரன் அங்க உச்சங்கிறாங்க, இல்ல உச்சத்துக்கு தகுந்த வேலையே அங்க இல்லையே. இப்ப சுக்கிரன் அங்க உச்சம், 4ஆம் இடத்துல உச்சம், வீடு வண்டி வாகனம் தாய் எல்லா காரணத்துக்கும் இடத்துல உச்சம். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 4ல வந்து உச்சம். ஒண்ணு கடன் வாங்கியாவது வீட்டை வாங்கியிருக்கணும், அதுக்கு உண்டான சிச்சுவேஷனே இல்லையே, அதுக்கு உண்டான மூவிங்கே கிடையாது. அப்படினால இவ்வளவு நாளா சந்தேகம் எனக்கு. அதனாலதான் இப்போ ஆய்வுக்கு போட்டாங்க. ரொம்ப நன்றிங்க, எல்லாருமே சிறப்பா சொன்னீங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. மணினா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா சார்? வெள்ளி பொருட்கள் ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்டுக்கோங்க சார், உங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும் பெண்களால. சார் வெள்ளி தானே சார் நான் கையில போட்டிருக்கேன், இந்த ஒண்ணு, அதாவது இந்த 1.5 வருஷமாவே போட்டிருக்கேன். 1.5 வருஷமா 3 வருஷமா போட்டிருக்கேன் நானு. சரி 3 வருஷம் வெள்ளியும் போட்டிருக்கேன், கையில தங்கமும் போட்டிருக்கேன், மோதிரம் 2 போட்டிருக்கேன், கையில பிராஸ்லெட் போட்டிருக்கேன், கழுத்துலயும் வெள்ளி தான் போட்டிருப்பேன், அதுல ஓமுங்கிற டாலர் வேற போட்டிருப்பேன். இருக்கு. வெள்ளி யாருக்காக? சுக்கிரனுக்காக சொல்றீங்களா கண்ணன்? ஆமா சார், எதிர்பாலினத்தினால பிரச்சனை வரும்னு கேட்டாங்களா, அதான் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக வெள்ளிப்பொருளை நம்ம அணிஞ்சிட்டா கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஓகே ஓகே கண்ணன், ஓகே கண்ணன். மணினா நீங்க ஏதோ கேட்க வந்தீங்கன்னா? இல்ல ஒண்ணுல ஒரு 2 விஷயம் மட்டுங்க. ஒண்ணு இல்லைங்கண்ணா. எந்த ஊருங்க? நாங்க தாராபுரம். அதான் எந்த ஊருண்ணா பக்கத்துல? சார் அவரும் தாராபுரம் தாங்க, மணியண்ணனும் தாராபுரம் தாங்க. அதனால அப்படிங்களா சார்? நான் கோட்ரஸ்ல இருக்கேன் நானு. கோட்ரஸ் இருக்குல்லங்க. ஆமாங்க.
இங்க நான் பொண்ணு ஸ்கூல் பக்கத்துல கவர்மெண்ட் குவார்டர்ஸ். நான் தெரியும் நான் டெய்லி அங்க வந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சரிங்கண்ணா சரி. நான் இன்னும் உங்களை பார்த்தது இல்லை நான். சொல்லுங்க. நான் ஜாதக ரீதியா வர்றேனுங்க. பொதுவா வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துங்க ஆலோசனை சொல்றதுக்குலாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குருநாதர் அதான் சொல்லுவாரு, நானும் அதான் சொல்லணுங்க. ஆலோசனை சொல்றதுக்குலாம் ஜாதகத்துல வந்து கிடையாதுங்க. என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான் ஜாதகம்ங்க. பாயிண்ட வந்து நான் தம்பி சண்முகத்துக்கு டிஸ்கஸ்ங்கிறதுனால நான் தம்பிக்கு சொல்ல விரும்புறேன். வக்கரம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா எங்க குருநாதர் சொல்றாரு, சண்முகத்துக்கு தெரியும், அவருக்கு அவரு தான் குருநாதர். நீச்ச வக்கரம் உச்ச வக்கரத்தையும் மட்டும்தான் எடுக்கணும். மற்றபடி இந்த மாதிரி சிவராஜ யோகத்துல இருக்கிற வக்கரத்தை எடுக்க கூடாது, எடுத்தோம்னா பலன் வராது, நம்ம சொல்றது தவறா போயிரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் உங்களோட ஜாதகமாவே நான் வச்சு சண்முகத்துக்காக சொல்ல விரும்புறது பாயிண்ட். ஏன்னா ராகு தசையில உங்களுக்கு சூரிய புத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில உங்களால செல்வாக்கா வர முடிஞ்சது. சூரிய சந்திர செவ்வாய் புத்தி வர ஆரம்பிச்சீங்க. குரு தசை உங்களுக்கு என்ன கொடுத்ததும்னா பரிவர்த்தனை யோகம்லாம் வந்து 4ஆம் இடத்தோடு போச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன். 4ஆம் இடத்தோட போகாது, அதனுடைய காரகத்துவத்தை வலுப்படுத்தி செய்யும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறத நான் பாக்குறேன். குருதசை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் பணம் செழிச்சுது, கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார ரீதியா நீங்க உயர்வை சந்திச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதா அந்த குருதசையினுடைய யோகமான தசை. எந்த சூழலையும் லக்னாதிபதியோட தசை. 2வது குருதசை, சிவராஜ யோகத்துல குருதசை பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் அப்படின்னா பரிவர்த்தனைங்கிறது ஆட்சி பெற்ற பலனுக்கு நிகர். அந்த பலனை கொடுப்பார், அதிகமா பொருளாதாரத்தை அதிகமா உங்களுக்கு கொடுத்திருப்பார். இது ஒரு பாயிண்ட்டுக்கா நான் சொல்ல வர்றேன். சுக்கிரன் உச்சம் எனக்கு ஏன் கிடைக்கலன்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா? என்னோட வார்த்தைகள்ல கொஞ்சம் அழகா சண்முகத்துக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சண்முகத்துக்கு தெரியும். இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்க, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேட்டுங்க. இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமாகிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவ்வளவு தூரம் வெளிப்படையா வந்ததுனால நான் ரைட்டா அப்ப சொல்லிட்டு போனேன். ஆதிபத்தியத்தை கொடுக்கும், காரகத்துவத்தை கெடுக்கும்னு சொன்னேன். பாயிண்ட் 2 கெடுக்கும் கொடுக்கும் சொல்ல மாட்டேனுங்க. ரொம்ப நுணுக்கமா நீங்க பாத்தீங்க தெரியும். ஆதிபத்தியத்தை கொடுக்கும், 6ஆம் ஆதிபத்தியத்தை கொடுக்கும், காரகத்துவத்தை கெடுக்கும். ஏன்னா சந்திர அதியோகத்துல இருக்கிற சுக்கிரன், 4ஆம் இடத்துல திக்பலன் ஆயிருக்கிற சுக்கிரன், உச்சமாயிருக்கிற சுக்கிரன் ஏன் வீடு வண்டி வாகனத்தை உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க. மீன லக்கணத்தை தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமாகிற எத்தனை ஜாதகத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வீடு வண்டி வாகனத்துல காரகத்துவத்தை கொடுப்பதுல கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கும். இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, நீங்க இவ்வளவு தூரம் வெளிப்படையா வந்ததுனால சொன்னீங்க பெண்கள் பத்தி சமாச்சாரமா பேசுனீங்க. நான் இப்ப பகிரங்கமா சொல்ல முடியும், உங்களுக்கு பெண்கள் மேல ஆசையே இருக்காதுன்னு சொல்லுவேன், விருப்பமே இருக்காதுன்னு சொல்லுவேன், என்னால அடிச்சு சொல்ல முடியும். இது உண்மை. இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகும் போது அவருடைய காரகத்துவம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்பளே எவ்வளவு மறைச்சு லைட்டா சொன்னேன், காரகத்துவத்தை கெடுக்கும், ஆதிபத்தியத்தை கொடுக்கும்னு சொன்னேன். பெண்கள் மேல இருக்கிற ஈர்ப்பே உங்களுக்கு அவ்வளவு இருக்காது. இது இந்த சுக்கிரனுடைய வேலை, இது உண்மை, ரியல். நீங்க மனசுல இருந்தா சரி. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசினதுக்கு அப்புறம் தான் நான் பேச வேண்டியது வந்துச்சு அப்படிங்கிறதா. ஏன்னா அதுதான் இந்த சுக்கிரனுடைய வேலை. இப்ப சொல்றேன் கேளு, இன்னொன்னு சொல்றேன். இந்த சுக்கிர தசையில நீங்க வீடு வாங்குவீங்க, ஆதிபத்தியம் கடனை கொஞ்சம் கொடுக்கும், கடனை வாங்கி கொஞ்சம் வாங்குவீங்க. என்ன நடக்கும் தான், நான் சூரிய தசை புத்தியில போவீங்களான்லாம் சொல்லல, சுக்கிர புத்தியில கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படிங்கிறதா என்னோட ப்ரொடிக்ஷன். ஏன்னா அதுதான் நடக்கும்னா ஜாதகம் என்னன்னா அது நடக்கும். நான் சொல்றதுனால நீங்க மாத்திக்கலாம் சொன்னீங்கனால உங்களால முயற்சி பண்ணா கூட மாத்த முடியாது. அதுதான் இது வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பார்க்க வர்றேன் அப்படிங்கிறதா. மற்றபடி அது நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்க குடும்ப பாரம்பரிய குடும்பம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஏன்னா ஜாதகம்ங்கிறது அப்படி பல பலன் இருக்கும்போதே நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதா. மற்றபடி நீங்க இந்த சுக்கிரனை பத்தி கேட்டதுனால மட்டும்தான் சொல்றேன். காரகத்துவம் ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொத்து சுகம்லாம் இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரிகளோட இருக்கிற விவகாரம்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா அருமையா இருக்குது. உண்மையிலேயே அவங்களோட உங்களுக்கு மனஸ்தாபம் வராது, உறவு முறையில் அட்டகாசமா இருப்பீங்க. உங்க சகோதரிகள் வந்து உங்களுக்கு வீட்டை விட்டு கொடுப்பாங்க, வீட்டை நீங்க பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டையும் வாங்குவீங்க, சொத்தையும் வாங்குவீங்க. ஏன்னா உங்க சகோதரிகளோட 11ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த குரு இருக்கிறார். அருமையா இருக்கும், உறவு முறைகள் நல்லா இருக்கும், இந்த விஷயம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. மற்றபடி சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதா நான் பாத்துக்கணும். ஆதிபத்தியத்தை செய்யும். ஆதிபத்தியம்னா என்ன பண்ணும், சின்ன கடனை கொடுக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுங்கிறதா. மற்றபடி ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. நன்றி. அப்புறம் நான் வந்துட்டு இருக்கிறேங்க, நம்ம பொண்ணு ஸ்கூல் ஒட்டி இருக்கிறதுக்கு நான் பொண்ணு ஸ்கூல் கிரவுண்டுக்கு தான் வாக்கிங் வருவேன். நான் உங்களை பார்த்துருக்க மாட்டேன், வர்றேன், அடுத்த வாரம் வரும்போது வர்றேன், பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க.
ஓகே அண்ணா, நான் காலையில வருவேன், வாங்க அண்ணா. இல்ல நான் இப்ப சென்னையில் இருக்கிறேங்க. நான் ஒரு மாசமா சென்னையில் இருக்கிறேன். நான் வர்றேங்க. சரிங்க வரும்போது சரிங்க உங்களுக்கு சண்முகத்துக்கு நம்பர் வாங்கிட்டு உங்களை கூப்பிடுறேங்க. சரிங்கண்ணா சரிங்க சரிங்க. இப்ப சொன்னதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. ஆனா இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தாங்க. எப்படின்னா சுக்கிரனோட இது இல்லைங்க. சுக்கிரனோட தன்மைகள் சுக்கிரனோட வண்டி, வீடு, வண்டி, வாகனங்கள் சொந்தமா வாங்குறது அப்படிங்கிறது அந்த எதிர்பாலினத்தின்மை ஈர்ப்புங்கிறதெல்லாம் சுமார் தான், குறைவு தான். நமக்கு அது பிடிக்காது. அதாவது பெண்கள் வளவளன்னு பேசுறது, அந்த இழுவ ஜாடைய பேசுறது, அந்த பேசுங்கிறத நமக்கு சுத்தமா பிடிக்காது. அது கரெக்டு தாங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் எதுலயுமே மாற்று கருத்து சொல்றதுக்கு இங்க இல்லை. சொல்றது சிறப்பா இருந்தீங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சங்கர் சார், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஓகேங்க சார். அது எல்லாரும் சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுதான் பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த வீடு, வாகனம் எல்லாம் அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அதுதானே ஒரு இவருக்கு ஜாதக அமைப்பு எல்லாமே யோகம் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் இவரால ஒரு விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்றத நான் சொன்னேன். இவரோட மனைவி மற்ற விஷயங்களோட குடும்பத்துல இருக்கவங்க மூலமா வீடு, வாகனம் அந்த விஷயங்களை இவரு ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்றதுதான் நான் பாயிண்ட் எடுத்தேன். ஏன்னா இவரோட அமைப்புக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதா அந்த குரு பரிவர்த்தனைனாலே அந்த விஷயங்கள் நடக்கும் போதே பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அந்த தனுசு லக்னத்துக்கு அப்படி விஷயங்கள் இருக்கு. அதனால இவரோட குடும்பம் அங்க 2ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரன் வர்றதுனாலையும் குரு இருக்கிறதுனாலையும் ராசிக்கு 2 லக்னம் அதிபதி 11ஆம் இடம் அப்படி விஷயங்கள் வரும்போது அந்த இடம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால குடும்பத்துல உங்களுக்கு மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஆனா குடும்பத்துல இருக்கவங்க பேர்ல உங்களுக்கு முயற்சி பண்ணணும். குடும்பத்துல நம்ம மகள் அப்படி விஷயங்கள் அல்லது மனைவி பேர்ல அப்படி சொத்து மற்ற விஷயங்கள்லாம் சேர்க்கும் போது அவங்களுக்கு நிறைய சேர்க்கறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது மூலமா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தானா கண்டிப்பா உங்களுக்கு வாகன சேர்க்கை எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்றதுதான் அந்த ஒரு பாயிண்டா நான் பார்த்தேன். ஏன்னா இவரோட அமைப்புக்கு சிக்கல் வர்ற மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 6, 8ஆம் அதிபதிகள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து ராசிக்கு கன்னி ராசியாகி ராசிக்கு 6ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி செவ்வாய், அவங்க 2 பேருமே ராசியில உட்கார்ந்துருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல இவருக்கு சூரியன் ஒரு 8 சுவராஜ் யோகம் மற்ற சூரியன் இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடம் 8ஆம் இடம் வலுப்பு அப்படின்றப்ப பிரச்சனை சிக்கல் ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா இவருக்கு குரு பாத்தீங்கன்னா ஒரு பலன் அப்படி இருக்கும் போது சுக்கிரன் ராசியை பாக்குது அப்படின்னு புலம்போது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு போராட்டி ஜெயித்து மற்ற விஷயங்களை நல்லா பண்றதுக்கான ஒரு பசங்க இருக்கு. ஆனா முக்கியமான விஷயங்கள்ல பிரச்சனை சிக்கல் அப்படி விஷயங்கள் இருக்கு. அப்படின்றதுனால இவர் குடும்பம் மூலமா நல்லா இருக்கலாம், இவரோட மனைவி மூலமா நல்லா இருக்கலாம், மகள் குழந்தைகள் அப்படின்றவங்க மூலமா இவரு எல்லா விஷயங்களும் பண்ணும்போது இவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது மாதிரியான ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா சக்சஸ் விஷயம் ஆகும். இப்ப நல்ல ஒரு 2 சுபகிரகம் தான் போவீங்க. இவர் இன்வால்வ் ஆகாம இவங்க மனைவி அப்படின்ற விஷயங்கள், குழந்தைகள், மகள் அப்படின்ற விஷயங்கள்ல இவரு இன்வால்வ் ஆகி அந்த விஷயம் முடிக்கிறதுக்கான பார்த்து எல்லாம் நல்லாதான் போகுது. ஆனா இவரோட ஜாதகம் இவரு முன்னாடி நின்று பண்ற இதுல விஷயங்கள்லதான் இவருக்கு அந்த ஜாதக அமைப்படி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றத இவங்க இப்ப வரைக்கும் பேசுறது எல்லாம் வச்சிருக்கு. நான் இப்ப பாக்குறத சொல்றேன். கண்டிப்பா குடும்பம் மூலமா மற்றவர்கள் மூலமா முன்னெடுத்து நான் விஷயம் செய்யும் போது கண்டிப்பா மனதில் இருக்க காரியங்கள் நீங்க நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கான அமைப்பு அப்படின்னு போகும்போதுதான் அந்த பிரச்சனைகள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி நிக்குது. அதுவே உங்களோட மனைவி ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயம் வர்ற மாதிரி அமைப்பு உங்களோட ஜாதக அமைப்புல இல்ல, நல்லா இருக்கு. அவங்க மனைவி கண்டிப்பா நீங்க அமைச்சிட்டு போறீங்க, நல்ல விதமா இருக்கீங்க அப்படின்றவங்கள இப்ப குழந்தைகள் மனைவி அப்படின்ற வழியில நீங்க பண்ணிப்பாரு அதை நீங்க அனுபவிங்க. அப்ப கண்டிப்பா அந்த அனுபவிக்கிற யோகம் நல்லா இருக்கு அப்படின்றதுதான் ஒரு சின்ன சஜஷன். மற்ற விஷயத்துல அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. என்னோட சஜஷன் அப்படின்ற விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்றதுல இந்த
சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீங்க ஜோதிடம் அப்படிங்கிறது பார்ட் டைமா பண்ணலாங்க சார். உங்களோட கேள்விகளுக்கு வந்துடுறேங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்க எப்பவும் போல இப்ப பாத்துட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சொந்த வீடு மணி என்ன சொன்னதுனால நான் சொல்றேங்க, எப்ப நடக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குருதசை சூரிய புக்தியில தான் நீங்க வீடு வாங்குவீங்க. அப்பதான் உங்களுக்கு வீடு அமையும். நம்ம எனக்கு சரியா புரியலைங்க, இன்னொருக்கா சொல்லுங்க. வீடு அமையிறது குருதசை சூரிய புக்தியில தான் உங்களுக்கு வீடு அமையும். ஓகே ஓகே ஓகே. பிரச்சனை இல்லாம. ஆமாங்க சார், கண்டிப்பா. மணியனை சொன்னாரு இல்லீங்களா, அதாவது சஜஷன் கொடுக்கறத விட மணியனை சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா என்னோட குருநாதர் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாரு, இப்படி நடக்கும் இதுதான். ஏன்னா நம்ம பரிகாரம் எல்லாம் பண்ணி கூட லைஃப்ல எதையும் மாத்த முடியாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருதசை சுக்கிர புக்தி வீடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க சார். குருதசை சூரிய புக்தியில தான் உங்களுக்கு வீடு அமையும். அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷனுங்க. ஜோதிடம் நீங்க உங்க ஜோதிடம் நீங்க எப்பவும் போல இப்ப பாத்துட்டு இருக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கலாம். தொழில் வேலை அமைப்புகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே 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 சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சொல்லுங்க அண்ணா. அண்ணா சுக்கிர புக்தி மே 2026ங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க, சொல்லுங்க சார். மே 2026 அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் 4-5 மாசத்துக்கு ஆகாதுங்க. அப்போ இல்லைங்க சார், மணி என்ன சொன்னதுனால நான் சொல்றேன், ஆகாது பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லீங்க. என்னோட ப்ரெடிக்ஷன், நீங்க குருதசை சூரிய அதாவது மே 2026ல இருந்து மார்ச் 2027 நீங்க வீடு வாங்குவீங்கன்னு நான் சொல்றேன். அதுலயும் குறிப்பா நம்ம வீடு வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026ல இருந்து அக்டோபர் 2026 வீடு வாங்குவீங்க. என்ன நடக்குதுங்கிறது நம்ம சொல்ற ப்ரெடிக்ஷன் கரெக்டா இல்லையா டிசைட் பண்ணணுங்க. ஆமாங்க, பாப்போம். இதுவரைக்கும் எல்லாருமே சொன்னது இதுவரைக்கும் எல்லாருமே சொன்னது கரெக்டா தான் இருந்துங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஆமாங்க சார், சூப்பரா சொன்னீங்க. எல்லா ஆய்வுக்கு எல்லாமே நல்லா சொன்னீங்க. எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்ட எல்லா ஜோதிடர்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. உங்க ஜாதகம் ஆய்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுலயும் குறிப்பா மணியன் மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஜோசியரோட ஜோதிடம் பத்தி தெரிஞ்சவங்களோட ஜாதகம் இன்னைக்கு கிடைச்சதே ஒரு கடவுள் பாக்கியமா தான் நான் பாக்குறேங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறங்க இன்னொன்னுங்க, ஓகேங்க, இந்த மாந்தி கணக்குல எடுத்துக்கிறீங்களா இல்லையா? 12 மாந்தி இருக்கு. சரி, இல்லைங்க சார், நான் மாந்தி பாக்குறதே இல்லைங்க. கண்ணன் பாப்பாரு. கண்ணன் 12ல மாந்தி இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்ணன்? 12ல மாந்தி இருக்கு. அயன சயன போகம் கெடும், தாம்பத்திய சுகம் கிடைக்காது. நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் வழிபட்டு வருது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அல்லது நாச்சியார் கோயில்ல போய் மாந்திக்கு சிறப்பு பூஜை பண்றது சிறப்பா இருக்கும். கும்பகோணம் பக்கத்துல உள்ள நாச்சியார் கோயில்ல மாந்தீஸ்வரன் தனி ஆலயமே உண்டு. நைட்டு மறுநாள் சிறப்பு கட்டணம் கட்டி காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுவாங்க. அதுக்கு அங்க சிறப்பு பரிகாரம் பண்ணிட்டு அங்க சிறப்பா இருக்கும். இல்லைங்க, இங்க ஸ்ரீரங்கம் சொன்னீங்களா, அதுதான் நமக்கு கொஞ்சம் பக்கம். அது சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்திலே நீங்க போய் வழிபட்டு வரலாம். அங்க பரிகாரம் என்ன நாள் போறது? மாந்தி எந்த ராசியில இருக்கோ அந்த கிழமையில போங்க. மாந்தி வந்து செவ்வாய்க்கிழமை போகுங்களா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில போறதுங்களா எப்படி? செவ்வாய்க்கிழமை போய் நீங்க வழிபட்டு வாங்க. மாந்தி செவ்வாய் வரைன்னு இல்ல, நீங்க அந்த அன்னைக்கு போயினாலே ஒரு சிறப்பு தான். ஆனா நாச்சியார் கோயில்ல அதுக்குன்னு பரிகாரங்கிறது சிறப்பா 1500 800 கட்டி பரிகாரம் பண்ணணும். சரி 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 சரி. பரிகாரம் வேணுங்களா இல்ல கும்பிட்டாலே போதுங்களா? கும்பிட்டாலே போதும். அப்படின்னா இங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனாலே போதுங்களா? ஸ்ரீரங்கம் போனாலே போதும். போய் வழிபாடு செய்யணும். என்னுடைய குருநாதர் சொன்னது நான் சொல்றேன். அது இல்ல கரெக்ட் தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்கஸ் தாங்க. உங்களோட இதை பகிர்ந்துக்கிறீங்க, எங்களோட இதை நாங்க பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். நாச்சியார் கோயிலுக்கு நான் இப்ப என்னுடைய வாடிக்கையாளர் போக சொல்லியிருக்கேன். அவங்க போய் பரிகாரம் பண்ணிருக்காங்க கட்டளை கட்டி. சரி 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 சரி. ஏன்னா அவங்க குடும்பஸ்தானத்துல இருந்து அவங்க தனஸ்தானத்தை ஃபுல்லா மீன் காலி பண்ணும். அதுக்காக அவங்க போச்சுன்னா அதுக்கப்புறம் வரணும். ஓகே, சரி 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 சரி
சரிங்க, ஓகேங்க. நான் ஸ்ரீரங்கம் போய் வந்தா சரியா இருக்கும். ஒரு நாள் போய் வந்தா செவ்வாய்க்கிழமை நாள்ல போயிட்டு வந்தா சரியா இருக்கும். ஆமா. ஓகே சார், ஓகே. சங்கர் சார், மாந்தி பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்லைங்க சார், குருஜி ஐயா சொல்லுவாங்களே மறுபடி மாந்தி அப்படின்றது ஏற்கனவே 9 கிரகத்தை வச்சே நம்ம பார்த்து கணிச்சு சொல்றதே பல பிரச்சனைகள், அதுவே கணிச்சு கரெக்டா இருக்காதுன்றது வந்து நீ 10வது ஒரு கிரகத்தை சேர்க்கும் போது அதோட கால்குலேஷன் அப்படி விஷயங்கள்லாம் பாக்குறது அந்த தெரியும் அப்படின்றதுனால மாந்தி எக்ஸ்ட்ரா பாக்குறது இல்ல. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் ஒண்ணு இல்ல, உங்க திருப்திக்காக நீங்க கண்ணன் சொன்ன மாதிரி நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. செவ்வாய் ஓரையிலேயே முடிஞ்ச வரைக்கும் சாமி கும்பிட்ற மாதிரி பாத்துக்கங்க. அங்க 100 ரூபாய் கட்டணம் இருக்குங்க. நீங்க ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தது. ஆமா, இங்க ட்ரெயின் ஏறினீங்கன்னா ஒரு நான் ரெகுலரா போயிட்டு இருக்கேங்க. ஒரு 2 டைம் ஏகாதசி திதியில போனேங்க. நமக்கு சதாப்தியில ஏறினோம்னா ஒரு 11:15 11:30 அங்க போயிருவோம். உடனே பஸ் பிடிச்சி அங்க போனோம்னா 12 மணிக்கெல்லாம் அங்க இருக்கிறோங்க. அப்புறம் நீங்க உடனே போய் அந்த 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி போறதுல போனீங்கன்னா கரெக்டா அந்த டைம் தான், மதியானம் 1 to 2 டைம்ல நீங்க தரிசனம் முடிச்சிடலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. கடவுள் வழிபாடுங்கிறது யாருமே தடை சொல்ல வேண்டாங்க சார். அது நீங்க தாராளமா பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மணியன் ஏதோ சொல்ல வந்தாரு, என்ன சொல்லுங்கண்ணா? ட்ரெயின்ல போக சொன்னீங்க, அவங்களுக்கு பஸ் பாஸே ஃப்ரீயா இருக்குது சண்முகம். அதான் சொன்னேன். கண்டிப்பாங்க, இதை சொல்லலாம்னு தான் நான் கட் பண்ணேங்க. பஸ் லேட் ஆகும் இல்லைங்கண்ணா. தாராபுரத்துல இருந்து பக்கமுங்க, ஒரு 4 மணி நேரத்துல போயிடலாம் பஸ்ல. நீங்க திருப்பூர் வந்து ட்ரெயின் போறதா ரொம்ப ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. எனக்கு தெரியலங்கண்ணா, நம்ம தாராபுரத்துல இருந்து போனது இல்லைங்க சார். அது மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க, எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. ஓகேங்க. கண்ணன், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க கண்ணன்? இல்ல, அவரு பஸ்னால ட்ரெயின் பஸ் ஃப்ரீ, அதனால போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, சரிங்க. கண்ணனுக்கு ட்ரெயின் ஃப்ரீங்க சார். அவரு ரயில்வேல ஒர்க் பண்றாரு, உங்களுக்கு பஸ் ஃப்ரீ. நான் எப்பயுமே ட்ரெயின் டிராவல் தான் சூஸ் பண்ணுவேன். ஆமாங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. சரி சார், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப அடுத்த வாரம் இன்னொரு ஆய்வுல நம்ம சந்திப்போம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்களும் கலந்துக்குங்க சார். நான் கலந்துக்கிறேன், கண்டிப்பா கலந்துக்கிறேன். ஓகேங்க சார். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ட்ரை பண்ணி அது கிடைக்கலைங்க, நெட்வொர்க் பிரச்சனையா போச்சு. ஓகே, ஓகே. கிடைக்கல. இனி கிடைக்கும்போது டைம் கிடைக்கும்போது கலந்துங்க. நீங்க உங்களுடைய ஆய்வை மேம்படுத்திக்கலாம். ஓகே, 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 ஓகே. நான் கலந்துக்கிறேன். சங்கர் சார் ரொம்ப நன்றி. கண்ணன் ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. ரொம்ப நன்றி.